பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. நான் உங்க பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டபர். உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன் சர்வீஸ்க்கு நீங்க வருகை தந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த தரிசனத்தின் முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, சபைக்கு போகக்கூடாத சூழல் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ, அது வேலை ரீதியாக, மற்ற காரியங்கள், சிக்னஸ் போன்ற பல சூழல்கள்ல சபை ஆராதனையை தவற விடுறவங்க, அவங்களுக்கு என்று அவங்க சபைக்கு என்று ஆன்லைன் சர்வீஸ் இல்லாத சபை மக்கள், இல்லாத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிற மதத்தினரா கூட இருக்கலாம். அவங்க ஒரு சபையில நான் ஒரு மெசேஜ் கேட்டா நல்லா இருக்கும், அங்க இங்க கேட்டு நான் கன்ஃபியூஸ் ஆக விரும்பல, எனக்கு யாருன்னா நல்ல பாஸ்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா சொல்லுங்க, நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதான் நான் வந்து உங்க கண் முன்னாடி ஆஜராயிருக்கேன். ஸோ நீங்க பிற சபையை சேராதவர்களா இருந்தீங்கன்னா, நான் தான் அவங்களுடைய மெய்ப்பணியில இருந்து நீங்க ஒத்துக்கினா மட்டும். ஸோ நம்ம வந்து இந்த இன்னாகுரல் சர்வீஸ் நம்ம ஜெபத்தோட துவங்க போகிறோம். ஆஹ் நம்ம கூட வந்து பாஸ்டர் திருஞானம் அவர்கள், எங்க அப்பா அவர் இருக்காரு. ஸோ இந்த இன்னாகுரல் சர்வீஸை சிறப்பித்து ஆசீர்வதித்து தேவன் அவன் மகிமை பண்ணும். கர்த்தர் என்ன தரிசனத்தோடு இதை ஸ்டார்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். அது வருகிற நாட்கள்ல அவருடைய மகிமைக்கென்று அது நடத்தப்படணும்னு சொல்லிட்டு ஜெபத்தோட துவங்கலாம். அப்பா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே புதிய ஒரு ஆராதனையை தொடங்கும்படியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த தொடங்கப்பட்ட ஊழியம் இது சபைக்கு வராதவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனப்படத்தக்கதாக இந்த வார்த்தைகள் இருக்க உதவி செய்யும். சபைக்கு வர முடியாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், இல்லை நோய்வாயினால் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யும். இது உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின் பிரகாரம் உங்களை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள் வர உதவி செய்யும். சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும் என்ற அந்த வசனத்தையும் கருத்துல நான் ஒப்புவிக்கிறேன், நெல்சனை கருத்தில் வைக்கிறேன். இந்த கொடுக்கப்பட்ட ஊழியம் அது ஆண்டவரே இது தொடர்ந்து செய்யவும், இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கவும், வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கவும் உதவி செய்யும். இதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி போடும். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இந்த ஊழியம் இன்னும் பல மடங்கு பெருகி பல லட்சம் பேருக்கு இது உதவியா இருக்க உதவி செய்யும். சபை என்பது ஒரு 50 பேர், 100 பேர், 1000 பேருக்கு சத்தியத்தை சொல்கிற ஒரு இடம். ஆனால் இது போன்ற இந்த காரியங்கள், இந்த ஜூம் மீட்டிங் பல லட்சம் பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதியும் வருங்காலங்களில் நிறைய பேர் இதில் கலந்து கொள்ளவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், நாமத்தை மையப்படுத்தவும் உதவி செய்யும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இதை பிதா குமாரன் பரிசுத்த நாவினாலே இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை தொடங்கி வைக்கிறேன். ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். ஓகே, நம்ம வழக்கம் போல நம்மளுடைய சபை ஆராதனைகள் உடைய ஃபார்மேட்ல தான் நம்ம ஆராதனை நடத்த போகிறோம். உங்களுக்கு எதனா என்கிட்ட தகவல் தொடர்பு பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதித்து துவங்கலாம். உங்களுடைய வீடு நீங்க இருக்கிற இடம் பாடக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் பாடல் பாடும் போது நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. இதுல ரெகுலரா மெம்பர்ஸா வரவங்களுக்கு வந்து பிற சபையை சேராத ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட ரெகுலர் மெம்பர்ஸ் மட்டும் வருகிற நாட்கள்ல அவர்களுக்கு வந்து ஊழிய வாய்ப்புகள் நம் சபையிலே வழங்கப்படும் ஆன்லைன் மினிஸ்ட்ரியில. ஓகே, இன்றைக்கு ஒரு சில பாடல்களை பாடி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கண்டுப்போம். அதுக்கப்புறம் காணிக்க பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெபத்தோடு நம்ம முடிப்பு. இதுதான் ஃபார்மேட். ஓகே, நம்ம உற்சாகமா முடிந்தவர்கள் உங்களுடைய இடத்துல சபை ஆராதனையில எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா அட்டன் பண்ணீங்களோ அதே போல உற்சாகமாக கரங்களை தட்டி, கரங்களை உயர்த்தி, சந்தோஷமா உரத்த சத்தமா பாடி தேவனை அவன் மகிமைக்காக அதை பாடி அவரை துதிக்கலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார்.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அமேன். கர்த்தருடைய இயல்பே மக்களை ஆசீர்வதிப்பது, தான் நேசிக்கிற பிள்ளைய அவர் ஆசீர்வதிக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருடைய எப்படி சொல்றது இதயத்தை கொள்ளையிடும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க உங்களுடைய சூழ்நிலை எதுவா வேணா இருக்கலாம், ஆனா லெட் us choose to be happy, let us choose to be joyful. அதாவது இந்த சபை துவக்கப்பட்ட முக்கிய நோக்கமே எதற்கு அப்படின்னா, சிக் பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சிக்கா இருக்கிறதுனால சபைக்கு போக முடியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த சபை. சிக்காவோ, ஆக்சிடென்ட்லயோ, பிரசவத்திலயோ இது போன்ற அவங்களால சபைக்கு போற சூழலே இல்லைன்னா தான் இந்த சபை ஆக்சுவலா. அதை தாண்டி வந்தவங்க யாருன்னா, சபைக்கு போற சூழல் இன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நான் சர்ச் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. எங்க சர்ச் மெம்பர்ஸ் ட்ரிபிள் சி கல்வாரி கிரைஸ்ட் சர்ச் மெம்பர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் காலையில வர முடியாத சூழல்ல ஊர்ல இருக்கிறவங்க வேலை இன்னைக்குன்னு பார்த்து கம்பல்சரி வச்சுட்டாங்க, அது போன்ற சூழ்நிலைங்க, வெளியே மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற ஆட்கள் இந்த செகண்ட் சான்ஸை இவங்க யூஸ் பண்ணி வராங்க. இது மாத்திரம் இல்லாம குட் நியூஸ் என்ன அப்படின்னா, காலையில சபை ஆராதனைக்கு போயிட்டு சாயந்தரம் நான் எக்ஸ்ட்ரா ஃபுட் இன்டேக் பண்ணிக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவா கர்த்தருடைய வார்த்தை வந்தா ரொம்ப சந்தோஷம் தானே, வை நாட் அனதர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம எஸ்ஐசியை தேர்ந்தெடுத்து வந்தவங்க உங்க 3 குரூப் ஆஃப் பீப்புள் இங்க இருக்கும். ஸோ 3 குழுவையும் இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வெவ்வேறு சூழ்நிலையில இந்த நாள்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம வாழ்வில் நல்லவரா இருக்கிறார். அதனால சந்தோஷமா அவரை இது பண்ண போறோம், ஆராதிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடல் வரிகள் சொல்லுது, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கு என்னும் சத்துரு முன்னே எனக்கு ஆதரவாக இருப்பவரை சொல்லிட்டு யாவே ரொஃபேக்கா யெகோவா ராஃபா தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு ஆராதிக்கலாம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, பாதை என்னை
அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே யாவே 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 ரொபேகா. என் சார்பில் நீர் பலியானி எந்த நீரத்தை எடுத்துக் கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானி எந்த நீரத்தை எடுத்துக் கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே யாவே 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 ரொபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே. சொல்லலாம் யாவே யாவே யெகோவா தேவன் யாவே 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 ரொபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் நிரந்தர சுகத்தை தந்தவரே யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா. ஆமென். யெகோவா ராஃபா அவருடைய நாமம். இந்த நாள்ல யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சுகம் இல்லாம நாள்ல காணப்படுகிற யெகோவா ராஃபா நமக்கு சுகம் தருகிற தேவன் யாவே ரொபேக்கா அப்படின்ற நாமத்தை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். பாடல் பாடுகிற வேளையிலே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. எஸ்ஐசில என்ன நடக்க போது வருகிற நாட்கள்ல நான் இதை ப்ராப்பர்ட்டிக்கா நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா நான் உரைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இந்த சபைக்கு யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வராங்க, நாளைக்கு லீவ் போட்டுடலாம் ஆபீஸுக்கு, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம நான் இருக்கிற சண்டே நைட்டு, நாளைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டுடலாம், காலேஜ் லீவ் போட்டலாம், ஏன்னா இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மீட்டிங் வராதீங்க. வந்தீங்கன்னா நீங்க சுகமாயிடுவீங்க. அதுதான் என் விசுவாசம். அதனால சொல்றேன், நாளைக்கு லீவ் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா லீவ் போடுங்க. ஆனா எஸ்ஐசிக்கு வந்துட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னா சுகம் கிடைக்கும். நான் இதை வந்து இதுதான் தரிசனம். எதுக்கு சிக் பீப்புளுக்கு ஒரு சபை அப்படின்னா, ஒண்ணு அவங்க வந்து அந்த ஆராதனையை மிஸ் பண்ணாம கலந்துக்கணும், அதுதான் பிரதான நோக்கம். ரெண்டாவது வந்து இந்த சிக் பீப்புள் எஸ்பெஷலா உடல் ரீதியா கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, பல நாள், பல வருஷம், பல மாசம் ஏதோ ஒரு வியாதியில நீங்க கஷ்டப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், நம் ஒன்றாய் சேர்ந்து, குழுவாய் சேர்ந்து, சபையாய் சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை நம் மத்தியில் காண செய்வார். இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எந்த விதமான டவுட்டும் இல்லாம நான் ஃபுல் ஃபெய்த்தோட சொல்றேன். ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும். ஓகே. இந்த நாள்ல தேவன் நம்மளுடைய சபைக்கு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் இந்த பாடல் பாடி கடைசியா நம்ம ஆராதித்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகிறோம். ஒன்றாக சேர்ந்து சொல்லலாம். திறந்த வாசல என் முன்ன வச்சீங்க சப்பா, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்களே, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. இந்த சாங் வந்து ஆக்சுவலா என்னுடைய பர்சனலான என் வாழ்க்கைக்கு எதாவது பாட்டு இருக்கேன்னா இந்த பாட்டு தான். நான் எல்லா சூழ்நிலையும் நான் யோசிச்சு பார்க்கும்போது சின்னவன் என்ன பெருக செஞ்சு நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கையை ஆக்சுவலா காட் கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடல் வரிகள் சொல்லி, வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு, உங்களுடைய வெண்கல கதவு எது உடைஞ்சு போச்சு, இருப்புத்தால் எது முறிஞ்சு போச்சு, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து தேவனை ஆராதிக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய காரியங்களை இழந்திருப்போம். ஏசேக்கு போனதால கவலை இல்லை, சித்ராவம் போனதால கவலை இல்லை, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெஹபோத தந்தீங்களே கிருபைனாலன்னு சொல்லி அவரை உயர்த்தி பாடி கொண்டாடலாம். திறந்த வாசல
என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, எழுந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, கிருஷ்ணாவும் போனதால கவலையே இல்ல, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, கிருஷ்ணாவும் போனதால கவலையே இல்ல, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, எஸ்ஐசி தந்தீங்க கிருபையினால. சொல்லாமா? ஏசேக்கு போனதால கிருஷ்ணாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நாங்க பெருக நினைச்சதுனால, எஸ்ஐசி தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. ஆமென். நிச்சயமா இந்த நாள்ல நம்ம உயிரோட காணப்படுகிறோம். எஸ்பெஷலா இந்த நாள்ல நான் சுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா இந்த பாடல் வரி சொன்னது போலவே, ஏசப்பா உங்களுடைய கிருபையில நாங்க வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். இன்றைய நாள் வந்து என் லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு கான்சர்ட் சென்னையில அவரே அப்படின்ற கான்சர்ட், எனக்கு பிடித்த ஊழியக்காரங்களா அங்க இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய சொந்தங்களே, அக்கா தங்கச்சி எல்லாம் போயிருக்கிறாங்க. நான் போல இன்னைக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்டிங் டே வச்சேன்னா அதுக்கப்புறம் மாத்த வேணாம், இதுதான் நம்மளுடைய தரிசனம் அப்படின்ற மாதிரி அவர்களும் கான்சர்ட்ல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆவியோடும் உண்மையோடும். நம்ம இங்க குட்டி ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய முகங்களை தேர்தலான கூட்டம் பார்க்கல. இன்றைக்கு ஒரு சில அதான் வர வேண்டியவங்க தான் வந்திருக்கிறாங்க. நம்மளையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இது போன்ற கான்சர்ட் போன்ற பெரிய ஸ்டேஜஸ்ல ஒரு நாள் வேற ஒரு கூட்டச்சனம் பார்க்கும். அந்த விசுவாசம் எனக்கு நிச்சயமா இருக்கு. எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எப்பேற்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, காட் இஸ் அ காட் ஹூ மூவ்ஸ். அதாவது ஒரே இடத்துல தேக்க நிலை அடையாத நகர்கிற தேவனை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பைபிள் பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், இது சபை, இது எல்எஸ்டி அல்ல. எல்எஸ்டில வந்து ஸ்கிரீன்லயே எல்லாத்தையும் போட்டுரும், ஜஸ்ட் வாங்கன்ற மாதிரி இருக்கும். அது ஒரு குட்டி கிளிம்ஸ். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சபாராதனை கணக்கு தான். அப்படி இருக்கிற பட்சத்துல வார வாரம் இது ஃபர்ஸ்ட் வீக் நான் எடுத்துட்டு வரல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க பக்கத்துல பைபிள் இருந்துச்சுன்னா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வார்த்தையில நம்ம ஒரு சில தியானம் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான வேர்ட் ஆஃப் காட் வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப பிரத்யேகமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வீக் ஆச்சு, என்ன பண்ணலாம், விஷன் கேஸ்ட் பண்ணலாமா அப்படிலாம் ஆண்டவர் வந்து இல்ல வார்த்தையை பேசு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்து இப்ப பிரசங்கிக்க போகிறேன். ஓகே. கிரேசி முன்ஜா நீங்க இந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா, சும்மா அட்டண்டன்ஸ்க்காக. ஓகே. அப்படி இல்லைன்னா வேற யாருன்னா எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு வந்து மீட்டிங் முடிச்சு நீங்க அனுப்புங்க. தேங்க்யூ. ஓகே. த காட் ஹூ மூவ்ஸ், நகர்கின்ற ஒரு தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இப்ப நான் வந்து ஒரு வசனம் சொல்றேன். அந்த வசனம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வசனம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து வாசிக்கலாம். ஓகேவா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யார் எடுத்துட்டீங்களோ அவங்க அன்மியூட் பண்ணி வாசிக்கலாம். ஓபன். ஆதியாகமம் 1:2.
பூமியானது ம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ம், இருந்தது. ம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ம். ஆமென். இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க எடுத்திருக்கிற முதல் வசனம். வசனம் எப்படியாக சொல்கிறது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்மளுடைய காட் எப்படிப்பட்ட காட் அப்படின்னா, அவரால ஆக்சுவலா அதாவது இதுதான் பைபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ஸ். ஏன்னா இல்லையப்பா ஆதியாகமம் ஒண்ணு தானே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் அது இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வசனம் வந்து ஒரு எப்படி சொல்றது, முன்னுரை அப்படி சொல்லுவாங்கல்ல நம்ம தமிழ்ல எல்லாம் முன்னுரை, அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டர் வரும். அது போல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், முன்னுரை. அதுக்கப்புறம் 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் நடுவுல அந்த இடைப்பட்ட வேலையில தான் அந்த லூசிபர் மேல இருந்து கீழே வரால அந்த கதைலாம் நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள். அதனால அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒழுங்கின்மை வரத்துக்கு முன்பாகவே பிசாசு தள்ளப்பட்டான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒழுங்கின்மை ஆயிருக்கு. ஓகேவா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், படைச்சிட்டார். அதுக்கப்புறம் மேல ஒரு குழற்படி நடக்குது, லூசிபர் தள்ளப்படுறான். சோ அவ்வளோ டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் வர்ஸ்க்கும் செகண்ட் வர்ஸ்க்கும் இருக்கு. சோ அப்படி பார்க்கிற பட்சத்துல படைச்சிட்டாருப்பா, பூமி எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, பூமியானது எட்டினுமே ஒழுங்கின்மை. இன்றைக்கு பூமி எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. வெறுமை. வெறுமை தான் இருக்குது இன்னைக்கும் காணப்படுது. எம்டினஸ் இல்ல, ஆனா வெறுமையான சூழல்கள் காணப்படுது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஐ மீன் இந்த காலகட்டத்தில் வெளிச்சம் வந்துச்சு. ஓகே, இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் இருந்தார். எதுலாம் இருந்துச்சு? ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. அதன் மத்தியில யார் இருக்கிறாருன்னா தேவ ஆவியானவர் இருக்காரு. அவர் எப்படி இருக்கிறாரு? ஜலம் இருந்துச்சு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, ஜலத்தின் மேல், அதாவது அந்த தண்ணிங்க மேல அசைவாடி கொண்டிருந்தார். நான் ஒரு பிக்சர் தான் போடுறேன். சபையை விட ஜூம் ஏன் ஒரு ஒரு சில எஸ்பெஷலா பிரசங்கங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, பிக்சர்ஸ் எல்லாம் போடலாம். சர்ச்ல வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் எல்லா சபைகளையும், கிமிக்ஸ் இல்ல, அது எல்லா சபைகள்லயும் அந்த ஒரு சூழல் காணப்படாது. ஐயோ, ஓகே, அந்த பிக்சர் நான் எடுக்க தவறி விட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப எப்படி இருந்திருக்கும் அந்த டைம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, அந்த பிக்சர் கிடைக்கல. நோ ப்ராப்ளம். யா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த, இங்கிலீஷ்ல சொல்லுது, the spirit of god was moving over the surface of the water. நல்லா புரிஞ்சுக்கணும், the spirit of god was moving. தேவன், ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் 1-2 அந்த வசனத்துல தேவன் இருக்கார். ஆனா தேவன் எப்படி இருந்தாருன்னா, காட் வாஸ் மூவிங். தேவன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்காரு. இந்த வசனத்துல இருந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாடல் பாடுறோம்ல, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவி இடம் அசைய உள்ளம் இறங்கி வருமே. பாடுறோம், அசைவாடும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் God is a God who moves. எப்படி சொல்றாருன்னா எந்த மாதிரினா, காட் கான் பி ஐடல். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐடல்னா தேவனால சும்மா இருக்க முடியாது. தேவன் எப்பவுமே ஆசீர்வதிச்சுனே இருப்பாங்க. தேவனால ஒரு ஒரு மனிதர்கள் சும்மா உட்காந்து என்னப்பா பண்ற, சும்மா இருக்கிறேங்க, காட கேட்டீங்கன்னா சும்மா இருக்கிறப்பான்னு சொல்லவே மாட்டான். அதுதான் காட். புரியுதுங்களா? மனுஷனுக்கும் காடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வசனத்திலே அவர் உட்கார்ந்து இருந்தாரு, ஆவியானவர் சும்மா இருந்தாரு. சும்மா கூட இல்ல, இருந்தாரு. இருள் இருந்தது, மனுஷனே படைக்கப்படலாமோ. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். காட் இஸ் கீப் ஆன் மூவிங். ஓகேவா? இதுல இருந்து காடோடைய அம்சம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நம்மளுடைய காட், நம்ம வணங்குற கர்த்தர், அவரால சும்மா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், சும்மா இருக்கு. காட் கான் பி ஐடில், ஐடிஎல்இ ஐடில். ரெண்டாவது, காட் கேன் பி அன் ஐடல், ஐடிஓஎல். ஓகேவா? காடால சும்மா இருக்க முடியாது. ரெண்டாவது வந்து அதனாலதான் அவரை வந்து எப்படி சொல்றது, அவரால ஒரு ஒரு விக்கிரகமா ஒரு இடத்துல ஐடலா ஒரு விக்கிரகம், ஒரு சிலை மாதிரி இருக்க முடியாது. என்னப்பா சிலை மாதிரி இருக்கிறேன்னு கேக்குறாங்களா? காடால சிலை மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் நம்மளுடைய கடவுளுக்கு சிலைகள் இல்லை. ஏசப்பாக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, ஆவியானவருக்கு சிலைகள் இல்லை. அதனாலதான் அவரை வந்து சிலையா செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாருன்னா, சிலை வழிபாட்டுல இருந்தீங்கன்னா, நீங்க ஹிந்துஸா இருந்தா வேற கதை, அவங்கள விட்டுருங்க, அது உங்களுடைய மதம். நான் அதுக்குள்ள வர விரும்பல, அது என் வேலையும் இல்லை. கிறிஸ்தவத்துல இருக்கிறீங்க, ஆனா நான் சிலை வழிபாட்டுல இருக்கேன்னா நம்ம காடுக்கு ஆப்போசிட் இது. ஏன்னா நம்ம காடால சிலையா இருக்கவே முடியாது. அசைவாடும் ஆவி, அசைவாடுகிற ஆவியானவர். வசனம் ஆதியாகமம் 1 இப்ப வரைக்கும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. புரிஞ்சு கொள்ற வேண்டிய ஒரு விஷயம், காடால ஐடலா இருக்க முடியாது, காடால ஒரு ஐடல் மாதிரி இருக்க முடியாது. தேவன் விக்கிரகம் அல்ல, தேவன் ஒரு சிலை அல்ல. ஒரு சிலை வடிவத்தில் ஏசப்பா போட்டோ இருக்குது, ஏசப்பா ஸ்டாச்சு இருக்குன்னா தூக்கி விசிறி வச்சிருங்க, உடச்சிடுங்க, முடிஞ்சு.
முடிஞ்சா. ஏன்னா அது இயேசுவே அல்ல, நம்மை விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழிநடத்துகிற பிசாசின் தந்திரமே தவிர விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிறார். அது ஏசப்பா அப்படிங்கிற விக்கிரகத்தை நீங்க ஏசப்பான்னு நினைச்ச ஒரு விக்கிரகத்தை ஆராதித்தாலும் தவறு. ஏன்னா வேத பிரகாரம் அது தப்பு. ஓகேவா? அசைவாடுகிற ஆவியானவர். அதனால அவரால் ஐடலா இருக்க முடியாது, அவரால் சிலை மாதிரி ஐடலா இருக்க முடியாது. மூன்றாவது முக்கியமான விஷயம், காட் கான் பி ஸ்டாக்னன்ட். அவரால் தேக்க நிலையில இருக்க முடியாது. தண்ணி தேங்கிடுவாங்களே, மழை வந்தா தண்ணி இங்கன்னு வரும், ஒரு இடத்துல தேக்க நிலை அடைஞ்சிரும். கர்த்தரால ஸ்டாக்னண்டா இருக்க முடியாது, பிகாஸ் he will keep on moving. ஓகேவா? சரி, இதெல்லாம் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, கர்த்தர் தமது சாயலில் நம்மை படுத்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படின்னா இந்த வசனத்துல இருந்து அப்படி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சில்ட்ரன் ஆஃப் காட், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம காட நம்ம ஃபாலோ பண்ற விதத்துல எப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, நான் சும்மா இருக்கக்கூடாது. இதுதான் லேர்னிங். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு மாத்திரம் கேட்டு மாத்திரம் அல்ல. நான் எப்படி இருக்கலாம்? நீ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். யூ ஷுடன்ட் பி ஐடல் பிகாஸ் ஐ எம் நாட் ஐடல். நான் சும்மா இருக்க மாட்டேன், அதனால நீயும் சும்மா இருக்காத. ஏங்க, சிக் பீப்புளுக்கு தான் சபை, இந்த சபை. நானே சிக்கு, சும்மா இருக்காத. வேற என்ன பண்ணு? எதனா பண்ணு, பைபிள படி, ஜோம் பண்ணு, வேலை எதனா பண்ணு. யூ கான்ட் அஃபோர்ட் டு பி ஐடல். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த சபையோடைய ஒரு மெய்ப்பனா, ஒரு பாஸ்டரா என்னுடைய பிரதான நோக்கமே, நான் அதான் சொன்னேன், இந்த சபை எதுக்காக மெயினானா, சர்ச்சுக்கே போக முடியாத ஆட்களுக்கு. அப்ப அவங்க ஏதோ ஒரு சிக்னஸ்ல, ஏதோ ஒரு சின்ன வயசுல இருந்தே உடல் சரியில்லாம, கால் நடக்க முடியாம, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா சும்மா இருக்காது. நண்டு போக சொல்லியே நானு, கால் நடக்க முடியாதுதான், வேற எதுனா பண்ணலாம் ஆக்கப்பூர்வமா. அதுதான் காட் நம்ம கிட்ட ப்ரொடக்டிவா இருக்க எதிர்பார்க்கிறாரு. நம்மளும், ஏன்னா கர்த்தரால அப்படி இருக்க முடியாதுன்ற பட்சத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும். எதனா பண்ணிரு, அது சும்மா ஏதோ ஒண்ணு பண்ண அப்படி சொல்ல வரல. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று, தேவநாம மகிமைக்கு என்று நாம கொடுக்கப்பட்ட எதனா ஒண்ணு. இந்த உலகத்துல யாருமே உதவாத்திது அப்படின்னு உலகத்துல ஒருத்தர் கூட இல்லை. உதவாத்துன்னு குப்பையில போடுற பொருள் கூட அதுவும் எதுக்குன்னா உதவும். புரியுதுங்களா? அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம். சோ நம்ம எதுல ப்ரொடக்டிவா இருக்கலாம் அப்படின்னு இண்டிவிஜுவலா நீங்க யோசிக்கணும். ஒண்ணு, யூ கான்ட் பி ஐடல், யூ கான்ட் அஃபோர்ட் டு பி ஐடல், யூ ஷுடன்ட் பி ஐடல். நீங்க சும்மா ஐடல்னா சும்மா இருக்கிறது, சும்மா இருக்க கூடாது. சும்மா இருக்கிறேன் அப்படின்னா ரெஸ்ட் நாள்ல நீங்க சும்மா இருக்கலாம். வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். பிப்ளிக்கலா ரெஸ்ட் நாள்ல சும்மா பார்த்துன்னு இருக்கலாம். அதர் தென் தட் எதனா ஒரு விஷயம் நீங்க செஞ்சுதான் இருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய செயல்பாடுகளில் காணப்படும். ரெண்டாவது, யூ ஷுடன்ட் பிகம் அன் ஐடல். அதாவது சில பேர் காத்துட்டு இருப்பாங்க, உங்களை எப்போ ஒரு சிலை மாதிரி ஆக்கிடலாம், எப்போ ஒரு விக்கிரகமா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி. எஸ்பெஷலா இன்ஃபுளுசர்ஸ் என்ன போன்ற யூடியூப் அந்த மாதிரி இன்ஃபுளுசரா இருக்கும்போது ஈஸியா என்ன ஒரு ஐடல் மாதிரி ஆக்கிடுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது நான் அவேரா இருந்தேன்னா நான் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை மக்களை அனுமதிக்க கூடாது. அது மாதிரி உங்களுடைய லைஃப்ல உங்களை ஒரு விக்கிரகம் போல, அதாவது கடவுள் ஸ்தானத்துல, ஐடல்னா ஒரு வர்ஷிப் பண்ணக்கூடிய அளவு, உங்களை கடவுள் ஸ்தானத்திலயோ உங்களை கடவுளுக்கு அடுத்தது நான் உங்களை தான் பாக்குறேன்னு யாருன்னா சொன்னா அப்படியே ஒரு கையெழுத்துக்கு, எம்மா தாய ஆளை உடுப்பா, இப்படிதான் பண்ணி கவுப்பீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு எஸ்கேப் ஆனீங்க. ஏன்னா காட் கேனாட் பி ஐடல். ஹவு கேன் ஐ? தேவனால ஒரு விக்கிரகம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் விக்கிரகத்துக்கு விரோதி. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன அந்த சூழல்ல யாருன்னா தள்ளினாங்கன்னா அதுக்கு நான் ஓடணும். பவுல் இதற்கு பெரிய உதாரணம். பவுல் ஏத்துக்கிறது எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் வந்துக்குது, இவரை கடவுள் ஆக்கிடலாம், அவரு கடவுள் தான் ஏத்துக்கிறது. ஆனா அவர் ஐயோ இல்ல, கடவுள் பிதா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிறார். பவுல் தேவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோயில் கட்ட ட்ரை பண்ணாங்க, ஆளுவர் சாமின்னு ஓட்டான். புரியுதுங்களா? சோ கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்ம ஐடலா இருக்கக்கூடாது, அதாவது சும்மா இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்மள யாருன்னா ஐடல் மாதிரி ஒரு விக்கிரகம் மாதிரி ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சு, நீ இங்கே இதை மட்டும் பண்ணு அப்படின்னு ஒரு பாக்ஸ் பண்ண நினைச்சாங்கன்னு வைங்களேன், பாக்ஸ்க்குள்ள அடங்காதீங்க. இதை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல நான் சொல்றேன். மக்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? நீ இப்படிதான், நீ இதைதான் பண்ணும் நெல்சன், முடி நீ இப்படிதான் வாரணும், வேணும்னே நான் இப்படி வாடுறேன். புரியுதுங்களா? பிகாஸ் நீங்க என்ன பாக்ஸ் பண்ணக்கூடாது. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை நீ இதுதான், உனக்கு இவ்வளவுதான், பிரேம் இவ்வளவுதான், நான் பிரேம இப்படி ஆட்டுவேன் கேமரா வேணும்னே. புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா நீ யார் எனக்கு பாக்ஸ் பண்றதுக்கு? ஆண்டவர் எதுக்கு? அவர் உலகத்தையே எனக்கு என்று கொடுத்திருக்கிறாரு. உலகத்தை ஃபுல்லா போய் ஆண்டு அனுபவிடா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்துல நான் சொல்றேன். ஓகேவா? பாக்ஸ் பண்ற வரையறுத்து ஒரு வரையறை போட்டு நல்லது பண்ணிருக்கலன்னா அது பண்ணல. நான் சொல்றது ஸ்டாக்னேட் ஆயிடாதீங்க. மனிதர்கள் எப்பவுமே நாம் தேக்க நிலையில இருந்தா அவங்களுக்கு ஒரு ஜாலி. புரியுதா நான் சொல்றது? நான் தேக்க நிலையில இருந்தா அவங்களுக்கு ஜாலி. ஏன்னா நான் வந்துட்டா அவங்களுக்கு காண்டாகும்.
அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்காது. என்ன என் கம்பெனி இருக்காதுங்க அவங்களுக்கு. குறை சொல்ற ஒரு ஆள் நீங்க யோசிச்சுக்கோங்க. நம்மளும் அவங்களும் குறை சொல்லிட்டு இருக்கோம். நான் ரசிக்கப்படுறேன், நான் மேல போயிடுறேன். குறை எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போறேன். இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயையோ விட்டுமே, என்ன இது பயிற்சி இது? புரியுதுங்களா? அவங்க கம்பெனிக்கு ஆள் இல்ல. வேற யாருன்னா அவங்க பிடிக்கிற வரைக்கும் அவங்கள புடிச்சு கீழ ட்ரை பண்ணுவாங்க. அதனால எதுக்கு இத சொன்னேன் அப்படின்னா, மனிதர்கள் பெரும்பாலும் நீங்க எது செய்தாலும் பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ இது மட்டும் பா. இது போதாதாப்பா உனக்கு? என்னத்துக்கு உனக்கு உனக்கு தான் சர்ச் இருக்குதே தாணிப்பூண்டியில. நீ என்னத்துக்கு ஆன்லைன் சர்வீஸ் தான் அப்படின்னு மனிதர்கள் பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, என்னுடைய தரிசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு பயணத்துல இருக்குமே தவிர, என் தரிசனமே இல்ல. இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதாவது ஆஹ் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளு. ஏன்னா, நான் சபை தொடர்ந்து இல்ல. எனக்கு பாஸ்டர் ஆகிறதுக்கே புடிக்காது. எனக்கு ப்ரீச் பண்றது பிடிக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசுறது நான் இந்த கேட்டகரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு மெய்ப்பன் என்பது வந்து ப்ரீச்சர் மட்டும் இல்ல. ப்ரீச்சர் வேற, மெய்ப்பன் வேற. பாஸ்டர் வேற. பாஸ்டர்னா ஆடுகளை மேய்க்கணும். ஆடுகளை பராமரிக்கணும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். எனக்கே உயிர் போகுது. நான் எப்படி ஜீவனை கொடுக்கிறது? எனக்கு பிடிக்காத ஒரு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. உடன்பாடு கம்மியா இருக்கிற ஒரு அழைப்பு வந்து பாஸ்டரல் காலிங். ஏன்னா பயம் ஒண்ணு. பயம்னா ஃபியர் ஆஃப் காட். ஐயோ அது பெரிய ஒரு அழைப்பாச்சு. நான்லாம் எப்படி அப்படின்றத விட இது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆண்டவரே என்ன விட்டுருங்க. நான் அப்படி இப்படி உங்களை வார்த்தை எனக்கு பிடிக்கும். நான் வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். உலகம் ஃபுல்லா போய் பிரசங்கிக்கிறேன். இவாஞ்சலிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் விடல. கல்வாரி கிரைஸ்டாப்ல ஒரு சபையை கொடுத்தாரு. இப்ப ஈவினிங் ஆனவே ஒரு புதிய தரிசனம் புதிய சபையை கொடுக்கும்போது என்னால ஆண்டவர் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். அவர் சொன்ன செஞ்சிடணும். அது எனக்கு முழுசா உடன்பாடு இல்லாத காரியத்தை தேவன் சொன்னாலும் என்னுடைய மனசிற்கு சீட் விதையை தேவன் அறிந்திருக்கார். இவன் செய்வான். இவன் செஞ்சு முழு மனசோட செய்வான். வேண்டாம் இருப்பலாம் நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் முழு மனசோட தான் செய்யறேன். எதை சொல்றேன்னா, ஒருத்தன் ஆப்ஷன் கொடுத்தா, சரி நெல்சன் நீ ஒண்ணு பாஸ்டரா இரு, இல்லைன்னா இவாஞ்சலிஸ்டா இருந்தா கண்ண மூடிட்டு இவாஞ்சலிஸ்ட்னு சூஸ் பண்ணுவான். ஆண்டவரை இந்த காலகட்டத்துல எனக்கு அது அனுமதிக்கல. ஒரு காலத்துல அதுவும் நடக்கும். நான் இப்போதைக்கு தேவனுடைய அழைப்பு ஒரு சபை இல்ல 2 சபை, ஒரு தனிப்புள்ள இருக்கிற ஒரு சபை, லைவ் சர்ச், ஆன்லைன் சபையை கொடுத்து பாத்தீங்களா, ஒரு மனுஷன் நினைச்சாலும் இதை பண்ண மாட்டான். அது அந்த எக்ஸாம்பிள்குள்ளதான் வரும். மனுஷன் நினைச்சா இந்த சபை நடத்துப்பா, அந்த சபை நடத்துப்பா, பாக்ஸ். ஆனா ஆண்டவர் எப்படி பண்றாரு பாக்குறாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை எந்த மனுஷனும் உன்னை பாக்ஸ்குள்ள போடாம பாத்துக்கப்பா. உனக்காக நான் வைத்திருக்கிற எல்லைகள் பெரிசு. எல்லைகளை முன்குறிக்கிறவர் கர்த்தர். ஓகேவா? என்னுடைய எல்லைகளை நானே முன்குறிக்க முடியாது. நான் இவ்வளவுதான். எனக்கு ஒரு சபை ஏதோ கர்த்தர் கிருபையில நல்லா நீ என்னடா அதை சொல்றதுன்னு எனக்கு கேட்பாரு சபா. நீ என்ன அதை சொல்றது? என்ன 2 வச்சுக்கோ. 2 போதும். நீ என்ன 2 சொல்றது? 3 புரியுதுங்களா? 3 4 அவரு இஷ்டம். இல்ல போதும்டா 2னா ஓகே தலைவரே அப்படின்றோம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எதனா ஒரு இடத்துல நீங்களே உங்களை பாக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் இவ்வளவுதான். எனக்கு இது போதும். நான் என்னால இவ்வளவுதான் முடியும். எதையிலயுமே உங்களை நீங்க பாக்ஸ் பண்ணிக்காம கத்திரத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஜாலியா சரண்டர் ஆயிட்டு உங்க இஷ்டம் ஆண்டவரே, உங்க சித்தம் எப்படி வேணா நீங்க நடத்துங்க. நான் ஒரு நதி போல உங்க கூட சேர்ந்து ஓடினே இருக்கேன் அப்படின்ற ஒரு இதுல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. ஏன்னா God cannot be stagnated by circumstances. சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் தேவனை தேக்க நிலையை அடைய வைக்க முடியாது. தேங்கி நிற்கிற நீர் தேவன் அல்ல. அவர் ஜீவ ஊற்று. ஓகேவா? அவர் ஜீவ லிவிங் வாட்டர். லிவிங் வாட்டர்னாலே அது வந்து சும்மா இருக்காது. ஓகேவா? ஜீவ ஊற்றுன்ற பட்சத்துல நம்ம எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் ஒரு இடத்துல அடங்கி இருக்க முடியும்? நான் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை, எனக்கு பணம் இல்ல, பணம் மட்டும் இருந்துச்சுன்னா பிரதர் நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? எப்படி இருப்பீங்க? அது இப்பவே இருக்கலாம்னு சொல்ல வரேன். பணம் இருந்துச்சுன்னா நான் இப்படி இருப்பேன்றீங்களே, அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இப்பவே இந்த பாக்ஸ விட்டு நீங்க வெளியே வந்து ஒரு லைஃப வாழலாம். அது இந்த நாள்ல இருந்து துவங்குவதாக இயேசுவின் நாமத்துல உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டும். ஆமென். ஓகே. சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை பாக்ஸ் பண்ணாம இருங்க. ஏன்னா தேவனை எந்த ஈஸியா சொல்லணும்னா, தேவனை மரணத்தால கூட 3 நாள் மேல தாக்கு பிடிக்க முடியல. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தலைவர் நம்ம ஆளு. அததான் சொல்லுகிறேன். மரணம்னா எல்லா மனுஷனுக்கும் எண்டு மரணம். மரணத்துக்கு அப்புறம் உடல் ரீதியான எண்டு அது. ஆனா இயேசுவுக்கு அது கூட இல்ல. உயிர் தெரிந்து வந்துடுறேன். ஆனா என்னடா இது போர் அடி போகல. எப்படிதான் நீங்களா பக்கத்துல இருக்கிற டெட் பாடி எல்லாம் எப்படிடா செத்து போய் பத்துக்கிறீங்க? என்னடா நீங்களா போர் அடிக்கலையா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் காசு இருக்குது அப்படின்ட்டு காலங்காத்தால எழுந்துச்சு வந்துடுறாரு. இந்த ஊர்ல இருந்து வருவாங்க தெரியுமா? காலங்காத்தால பஸ். அந்த மாதிரி பாருங்களேன். உயிர் தெரிந்தார். ஃப்ரைடே ஒரு சாயந்தரம் அங்கிருந்து இருந்தாங்க அப்படியே மறிக்க வைக்கிறார். ஐ மீன் அடக்கம் பண்றாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் மிஞ்சி போனா ஒரு ஆக்சுவலா அந்த கலர்ல இருந்தது பிராக்டிக்கலா பார்த்தா ஒரு நாள் 1.5 நாள் மிஞ்சி போனா ஹார்ஸ் கணக்குல பார்த்தா யோசிச்சு பார்த்தா காலங்காத்தால ஏன்ச்சு வந்தாரு. ஹாய் கைஸ் ஐம் பேக் அப்படின்ற மாதிரி. என்னடா
அவரை மரணம் என்கிற மனிதர்களுக்கு அவரே வச்ச விதிதான் மரணம். அதையும் ஜீசஸ் கிறிஸ்டால இருக்க முடியல. என்னப்பா சும்மா போர் அடிக்குது. அதுல கூட காவல்ல இருக்கிற ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வராருன்னா, அப்ப காடோடைய அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கலாம். அப்போ நான் எப்படிங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்ன நான் ஸ்டாக்னேஷன்ல வச்சுக்க முடியும்? நோ, ஐ ஷுடன்ட் டூ இட். ஒண்ணு. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அகைன் சிக் பீப்புளுக்குன்னு பிரதானமா இருக்கிற சபைன்றதுனால நான் வந்து அதை ஹையா ஃபோக்கஸ் பண்ணி நான் வச்சுப்பேன். என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையை வேணா நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எவ்வளவு பெரிய செட்பேக், அதாவது நான் இப்படி போயினேன் தம்பி என் லைஃப்ல டமால்னு ஒரு அடி ஆச்சு. ஏதோ ஒரு வாழ்க்கையோட சூழ்நிலை இந்த ஒரு விஷயம் டமால்னு வந்துருச்சு. இப்ப லைஃப்ல நிறைய பின்னடைவு, அதுதான் செட்பேக். பின்னடைவை நான் அடைஞ்சிட்டேன், நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, we need to have enough resilience to come back harder. அதாவது எவ்வளவு ஸ்பீடா பின்னாடி போகணுமோ அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டா முன்னாடி போறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதற்கு நாம இருக்கணும். என்ன அப்படின்னா, சும்மா இருக்கு. தேவனுடைய கிருபையில அவருடைய விருப்பத்தோடு சித்தத்தோடு ஆண்டவரே நான் துவங்குறேன் ஏதோ ஒரு சபை. ஐயா கிட்ட எல்லாம் இந்த சர்ச்சை பத்தி எதுவுமே பேசுனதில்ல. விஷன் வந்த அன்னைக்கு ஐயா கிட்ட பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அது எப்போ தெரியாதப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு விட்டேன். இன்னைக்கு ஐயா ஜெபத்துல சொல்றாரு, டேனி நான்லாம் ஜெபம் பண்ண அந்த லட்சங்கள்ல தான் ஜெபமே பண்ணுவோம். ஐயா சொல்றாரு லட்சக்கணக்கான ஆக்சுவலா ஜூம்ல இது பாசிபிள். ஓகே, இப்ப தௌசண்ட்ஸ், நாளைக்கு ஒண்ணும் இல்ல அதிகமாயிடுச்சுன்னா ஜூமே இல்ல, ஜூம் ஆயிட்டு போட யூடியூப் லைவ்ல வர்றேன், அவ்வளவுதான் மேட்ரு. ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆன்லைன் மீடியம்ல தான் இருக்கிறதுலே லட்சக்கணக்கான சபை மக்கள் கூடுகிற ஒரு இடமா மாறும். அது ரொம்ப ஈஸியா ஜெபம் பண்ணும்போது நான் ஆமேன்னு சொல்லி வாய்க்கணும் ஓப்பனிங் ஜெபம். நான் அதான் சொன்னேன்ல, என் தரிசனம் பெருசா டீட்டெயில்டா அவருக்கு தெரியாது. ஆனா ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜபத்தோடு துவங்கும் போது அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நான் எடுத்துட்டு ஆமேன்னு சொல்லிட்டேன். நிச்சயமாக எஸ்ஐடி திருச்சபை வருகிற நாட்கள் எத்தனை வருஷம் கழிச்சோ, எத்தனை நாட்கள் கழிச்சோ, எத்தனை மாசம் கழிச்சு எனக்கு தெரியாது. ஆனா லட்சங்கள்ல இங்க ஆத்துமாக்களை நம்ம பார்ப்போம். லைவா அட்டன் பண்ணுவாங்க மக்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கலாமா? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் டே கிட்டத்தட்ட 12, ஐ மீன் மோர் தென் 15 நினைக்கிறேங்க. இல்ல பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நமக்கு 15க்கும் மேற்பட்டோம். ஏன்னா அங்க இருக்கிற அட்டண்டன்ஸ் எண்ணின்னு இருக்க டைம் இல்ல. பாத்தீங்களா, 15ல ஆரம்பிக்குது. நாளைக்கு 50 ஆகும், 500 ஆகும், 5000 ஆகும், 50,000 ஆகும், 5 lakh ஆகும், 5 crore ஆகும், who knows. இல்ல, ஆனா எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் 5 lakh 5 crore அல்ல. என் நோக்கம் அது இல்ல. கர்த்தர் நீங்க என்ன சொன்னார் அதை நான் செய்யணும். அடுத்த வாரம் இது கன்சிஸ்டன்டா செய்யணும், அடுத்த வாரம் கன்சிஸ்டன்ட் செய்யணும். எப்போ நான் கன்சிஸ்டன்டா கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் சொன்ன காரியத்தை, அவருடைய தரிசனத்தை கன்சிஸ்டன்டா நான் செஞ்சுனே இருக்கும் போது வளர்ச்சியின் திட்டங்களையும் ஆத்மாக்களையும் தேவன் தருவார். அதுதான் நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன். எவ்வளவு பெரிய செட்பேக்ல வேணா நீங்க இருக்கலாம், பின்னாடி வேணா உங்களோட வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய சூழல்ல, உங்களுடைய ஹெல்த்ல நீங்க அடைஞ்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், எல்லாவற்றிற்கும் உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரால படுக்க முடியாது. அதான் சொன்ன உயிர்த்தெழுந்த தேவன், அந்த ரிசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியேட் செய்கிறதுனால நான் சொல்றேன். இதையும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கின்னு ஆமேன்னு சொல்லி என்னப்பா தீர்க்க தரிசனம்ன்ற அப்படின்னா, தீர்க்க தரிசனம்னா அந்த கண்ணை மூடின்னு கை தலைமையில கை வச்சு அந்த தீர்க்க தரிசனம் சொல்ல, உலர்ந்த எலும்புகளை பார்த்து அந்த ஊழியக்காரர் எழும்புன்றார் தெரியுமா? அப்போ உலர்ந்த எலும்புகளை அந்த விசுவாச அறிக்கை தான் நான் தீர்க்க ப்ராஃபஸை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? ப்ராஃபஸி அண்ட் த ட்ரை போர்ட், அந்த தீர்க்க தரிசனம் தான் நான் சொல்றது. அது போன்ற உங்க சிச்சுவேஷனை பார்த்து இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய பின்னடைவை நீங்கள் அடைந்திருக்கலாம், உங்களுடைய சூழல் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் இந்த நாள்ல சொல்றேன், உயிர்த்து 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 உலர்ந்த எலும்புகளே உயிர்த்து. நான் என் வாழ்க்கை ஹெல்த் ரீதியா இப்ப பல பயங்கரமா பின்னடைவா இருந்ததுங்க. உயிர்த்தெழுட்டும் இயேசுவின் நாமத்துல என்னுடைய பிசினஸ் பயங்கரமான ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. என்னால எப்படி திரும்பி கம்பேக் பண்ண முடியுமான்னு தெரியல. உயிர்த்தெழு இயேசுவின் நாமம். அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. வாட் எவர், பட் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த சிச்சுவேஷனை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைங்க. உயிர்த்தெழு இயேசுவின் நாமத்துல உயிர்த்தெழு. நீ பச்சனகத்து இங்க வரல, நானும் சும்மா இங்க இருக்கேன், இந்த உலகத்துக்கு வரல, அது செத்துலாம்ல, எதுக்கு உயிரோட இருக்கேன்? சும்மா இருக்க முடியாது. ஐ நீட் டு கீப் ஆன் டூயிங் காட்ஸ் வில். ஓகே, இன்னொரு விஷயம், இதுதான் இன்றைக்கு அடுத்த கட்ட மெசேஜ்ல வரப்போகுது. நாட் பிகம் டூ மச் கம்ஃபர்டபிள் இன் நார்மல்சி, சிக்னஸ், பெயின், டிஸ்கம்ஃபர்ட். அதாவது ஒரு சில காரியங்கள்ல நம்ம கம்ஃபர்டபிள் ஆயிடுவோம். எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நார்மல்சி, அதாவது நார்மலா இருக்கு, நல்லா தான் இருக்கு, நான் இவ்வளவு மேலேயும் போக விரும்பல, நான் கீழும் போக விரும்பல, நான் நல்லா நிம்மதியா நார்மலா கூலா இருக்கேன். அந்த நார்மல்சில உங்களை நீங்க பாக்ஸ் போட்டுக்காதீங்க. எஸ்பெஷலா நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எஸ்ஐசி சபை மக்களா நீங்க? எஸ்ஐசி சபை மக்கள்னாலே நீங்க நார்மலா இருக்கக்கூடாது, அப்நார்மலா இருக்க சொல்ல. நார்மலா இருக்காதீங்க, வேற லெவல் அடுத்த கட்டம் அப்படிதான் போடுமே தவிர, நான் நார்மலா நல்லா பயங்கரமா இருக்கேன், சூப்பரா இருக்கிறேன், வேற லெவல்ல அப்படி வரணும் வார்த்தைகள். அதான் அதனால
நார்மல்சி. சில பேர் சிக்கா இருந்து பழகி வேலைக்கெல்லாம் போனோம் சரியாயிட்டா தேர்ந்தெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா நம்மதான் சாப்பாடு போட ஆடுகுது அப்படி ஆயிடுவாங்க. அது வந்து அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஓகே இட்ஸ் ஓகே டு ஹவு டு சே இட்ஸ் ஓகே டு பி சிக். ஐ டென்ட் டு எனிதிங். நான் எதுவும் பண்ணல. நான் சிக் ஆயிட்டேன். நான் என்ன பண்றது? அவ்வளவுதான். என் வாழ்க்கை அப்படிதான். யாருன்னா என்ன பாத்துக்கிட்டோம். நோ 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 டோன்ட் செட்டில் தேர். ஓகேவா? டோன்ட் செட்டில் தேர். நம்ம பிப்ளிக்கலா இதுக்கு உதாரணங்கள் பார்க்க போறோம். பெயின். சில பேருக்கு வந்து வலி வலி அவங்க வாழ்க்கையில வலி இருந்திருந்தா அதை நார்மலைஸ் பண்றாங்க. கம்ஃபர்டபுள் ஆயிடும். அதாவது அவங்க வாழ்க்கையில எதுனா ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்ன இது ஆண்டவருக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? நல்லதெல்லாம் பண்றாரு என் வாழ்க்கையில. ஏன்னா அந்த வலி வேதனை கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டு ஒரு சந்தோஷமான நல்செய்தி ஆண்டவர் கொடுத்தா பயப்படுவோம். ஐயோ சந்தோஷம் கொடுக்குறாரு அப்படின்னா ஆப்பு வச்சிருப்பாரு தெரியலையே. இது வந்து உலகத்தான் வச்சது. பைபிள் இது பிப்ளிக்கலே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த இந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருமே ரொம்ப சிரிக்கிற சீக்கிரம் அழுவா போலியே நந்திருக்குதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா உலகத்தான் அப்படி ஆக்கிட்டான். நம்மளும் அதை நம்பிட்டோம். ஆனா காட் இட்ஸ் a குட் காட். நல்ல தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கோம் இயேசு கிறிஸ்துவை. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி பெயினை நான் நார்மலைஸ் பண்ண முடியும்? என் வாழ்க்கையில வலி இருக்குது அதான் என் வாழ்க்கை சாதாரண அப்படிதான் இருக்கும். நோ 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 நோ. அந்த அதுல பாக்ஸ் ஆகாதீங்க. நான் டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாவே நான் இல்லைங்க. டிஸ்கம்ஃபர்ட்ல கம்ஃபர்ட் ஆயிடாதீங்க. நான் புரியுது நான் சொல்றது புரியுதா? இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். அது எப்பவுமே வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க இருக்கும். ஆசீர்வாதம்லாம் வேற யாருமே பெரிய பெரிய ஊழியக்காரன் நோ 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 நோ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்ன்ற பட்சத்துல அப்படி சில பேர் பாவத்துல கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. பாவம் செஞ்சு பையன் நான் ப்ரோ. சில பேர் வந்து பாவத்துல வந்து கம்ஃபர்டபுள் ஆயிட்டு ஆண்டவருக்கு அதே சொல்லுங்க. ஆண்டவரே என்னெல்லாம் ஊழியத்தெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நல்லா எவ்வளவு பெரிய பாய் தெரியுமா அப்படின்ற மாதிரி புரியுது. அது ஏன்னா பிசாசு வந்து அதை கம்ஃபர்ட் ஆக பாக்குறான். நம்ம என்ன பண்ணும்? நான் பாவி என் மேல கிருபியா இருங்க செப்ப அது வந்து வெளியெடுங்க. அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் நம்ம இருக்குமே தவிர ஒரு சிக்னஸ்லயோ ஒரு வலியிலயோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லயோ ஒரு பாவத்திலயோ என்ன நான் பாக்ஸ் பண்ணி இது கம்ஃபர்டபுளா தானே யாருன்னா என்ன பண்ணுவாங்க ஆகட்டும்னு நான் லாக் ஆயிட்டாலே தோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் ஒருத்தர் செஞ்சாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் தான் இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ரொம்ப ஒரு சில வசனங்கள் ரொம்ப ஃபேமஸான வேத பகுதி தான். ஆனா இன்றைக்கு பிரத்யேகமா காட் ஒரு சில காரியங்கள் சொல்றாங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கலாம். வேதம் இருக்கிறவங்க நீங்க பைபிள் அன்மியூட் பண்ணி யாராவது ஒரு படிக்கலாம். அம்மா நீங்க படிக்கிறீங்களா? யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ். நான் படிக்கிறேன். அக்கா படிக்கா அக்கா படி. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஓகே. ஏசப்பா இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எருசலேமுக்கு போனார். படிக்கா. மியூட்ல இருக்கு உங்களுது. அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. ரெடியாலக்கா? மியூட்ல இருக்கு. ஓகே. அவங்களுக்கு ஏதோ கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ் அம்மா நீங்க கண்டினியூ பண்றீங்களா? 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள். ஓகே நம்ம ஸ்லோவா போலாம். இந்த இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக் பீப்பிள் அவ்வளவுதான். குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை இவங்க சிக் பீப்பிள் இருந்தாங்கன்றது காட்டிலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா படுத்திருந்தாங்க. நம்ம இந்த நாள்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். காட் இஸ் த காட் ஹூ கீப்ஸ் ஆன் மூவிங். அவர் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிற தேவன். அவரால் சும்மா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவரால் பத்துலாம் இருக்க முடியாது. படுத்தாலும் எதனா கிரியேட் செய்வாரே தவிர பட்டுன்னு இருந்த ஆண்டவர் எழுப்பி அற்புதம் செயல் செஞ்சாரு. அவரால் பட்டுனே இருக்க முடியாது. ஏன்னா படுத்துன்னு இருக்கிறது ஐடல். ஒரு ஹியூமனா வந்தா தூங்கலாம். நான் சொல்றது இவங்க பாருங்க சூழ்நிலையின் நிமித்தம் வேற எதுவும் பண்ண முடியாது. நான் குருடை எங்க போய் என்ன பண்ண சொல்றேன்? அங்கதான் அவங்க சுகத்திற்காக காத்திருந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிருக்காங்க. குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை படுத்திருந்து. நம்ம காடுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஜனக்கூட்டம் இங்க காணப்படுது. படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய காரியமே என்ன அப்படின்னா வெயிட் பண்ணின்னு இருக்கு. என் வாழ்க்கை எப்போ நான் பட்டுன்னு இருக்கிறேன்.
என் வாழ்க்கை எப்படின்னா மாறும்? இவங்கள மாதிரிதான் எத்தனை பேர் இதை கடந்து கொண்டு யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை எப்படின்னா மாறும்? நான் ஜோம் பண்றேன், நான் பத்துக்கிறேன், நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர் எதுனா செய்வார். நான் பத்துக்கிறேன், நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர் எதுனா அற்புதம் செய்வார், நட்டுவார். எதனா ஒரு தேவத்துவத்தை வந்து அந்த தண்ணியை கலக்கும், அற்புதம் நடக்கும். மத்தவங்களாம் நடந்தது எனக்கு நடக்காதா? உங்களுக்கு நடக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆஹ் கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்க்குறாரு. அதனாலதான் நீங்க இந்த நாளுடைய லைவ் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதை நீங்க யூடியூப்ல நீங்க ஃபியூச்சர்ல கேட்கலாம். இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு விஷயம், மத்தவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்காது. உங்களுக்கு நடக்காது. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் அதை விட உங்ககிட்ட வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ரகசியத்தை தான் கொஞ்ச நேரத்துல நான் சொல்ல போறேன். யூ கான் அஃபோர்ட் டு பி லைவ். நீ சும்மா பத்துன்னு இருக்க வேண்டிய ஆள் இல்ல. பத்துன்னு இருக்க, சும்மா பத்துன்னு இருக்க, நீ அழைக்கவும் படல. ஓகேவா? குருடர் பட்டு கொண்டிருந்தாங்க. நீங்க குருடரா இருக்கல, கேட்டு நிஜமாவே பிசிக்கலி பிளைண்ட் பீப்புளா இருக்கலாம். பட் நீங்க சும்மா பத்துன்னு இருக்க, கர்த்தர் உங்களை அழைக்கல, வேற ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறார். அதான் நம்ம சொல்ல போறோம். நீங்க நிஜமாவே கால், இந்த சப்பானிகள்னு இருக்கு, பிறவியில இருந்து வந்தா சப்பானியா இருக்கலாம். இல்ல கால் நிஜமாவே அடிபட்டு, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு சில பேர் வந்து எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2 பேர் ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்க. அவங்க ஆக்சிடென்ட்ல காலை இழந்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருத்தர் வரம் இல்லை, ஒருத்தர் வந்திருக்காங்க. என் சூழ்நிலை நிமித்தம் இந்த வியாதி எனக்கு வந்ததுனால நான் பத்துனே இருப்பேன்னா, கர்த்தர் இல்ல வேற ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறாரு, அதை நீங்க கத்துப்பீங்க. அது போன்று இதை வந்து சிக் பீப்புளுக்கு நான் பிரத்யேகமா சொன்னேன். நீங்க வேற எதுனா அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலை ஒரு வியாதி, அது போன்ற ஏதோ ஒரு காரணத்துல பாக்ஸ் பண்ணப்பட்டு இவ்வளவுதான், நீ இங்கே இரு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான், உன்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. தண்ணீர் எப்பொழுது கலங்கும், கர்த்தர் எப்பொழுது என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன்றீங்களா? கர்த்தர் ஆவியானவர் நம்மிடம் பேசுவாராக. நானே படிக்கிறேமா. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாசனா இருந்தாலும் சொத்தம். அதான் சொன்னால சில பேருக்கு அற்புதம் நடக்கும், ஆனா நமக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இந்த லிஸ்ட்ல இருப்போம். அவன் நடக்காதப்பான்னா நமக்கு நடக்காது. ஏன்னா வேற ஏதோ தேவநாம் மகிமைக்கென்று வேற லெவல்ல பிரம்மாண்டமான காரியத்தை செய்வார். எவன் சரி பேர் என்ன, அவங்கள பத்தி எதுனா எவன் எவன் அந்த அற்புதத்தை பெற்றான், அவன் பேர் எதுவுமே அவங்கள பத்தி எதுவுமே குறிப்பிடப்படல. ஏன்னா தே ஆர் நோபடி. அப்கோர்ஸ் அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. அந்த தேவத்துவத்தை வந்து தண்ணி கலக்கனா இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பெற்றான். ஆனா ஒரு நபரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இப்ப நம்ம ஒரு பிக்சர் நான் போடுறேன் கூட சேர்ந்து. இந்த மனுஷனுடைய சூழல் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பாருங்களேன், ஒரு நிலை பாருங்க. தண்ணி எப்பதான் கலங்கும், எப்பதான் கலங்கும். 38 வருஷம் வியாதி. நம்மளாம் கொஞ்ச நாளைக்கே நுரத்தழுது இந்த சிக்னஸ் அந்த சிக்னஸ் வந்தாலும் எப்பதான் ஹீல் ஆகும்னு இருக்கு. இங்க ஒரு மனுஷன் பாருங்களேன், 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்க இருந்தான். படுத்திருந்த அவனை, அண்டர்லைன் த வேர்ட், படுத்திருந்த அவரும் படுத்து கொண்டிருந்தார். பிகாஸ் ஹி கான் பி மூவிங். ஓகே, இவரும் கர்த்தரும் ஆப்போசிட். கர்த்தர் சும்மா பட்டுன்னு இருக்க, அவரால் முடியாது. இவரால எழுந்து நடக்க முடியாது. அதுதான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த உங்களை இந்த நாள் இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, படுத்திருந்த உங்களை, படுத்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு கண்டு, நீங்கள் வெகு காலமாய் மனதளவில் ஏதோ ஒரு வியாதி, மனதளவில் ஏதோ ஒரு ஏக்கம், மனதளவில் ஏதோ ஒரு கஷ்டம், மனதளவில் ஏதோ ஒரு கவலை, கண்ணீர், குழப்பம், இது போன்ற ஒரு ஒரு மாதிரி நானும் சிக்குங்க. ஆக்சுவலா வெளியே நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க, ஆனா நான் சிக்கு, எனக்கு மட்டும் தான் தெரியும் மென்டலி ஐம் சிக் அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கர்த்தர் அவனை நோக்கி, இயேசு கிறிஸ்து நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ எப்படிப்பட்ட சிக்னஸ் வேணா கடந்து போயிருக்கீங்க, எவ்வளவு பெரிய பிசிக்கல் சிக்னஸா, மென்டல் சிக்னஸா, மன ரீதியா, எந்த விதமான இல்னஸ்ல வேணா இருக்கலாம், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பதில் சொல்லாதீங்க, நீங்க மனசுல ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுங்க. ஹீல் ஆக ரெடியா, ஆர் யூ ரெடி டு பி ஹீல் அப்படின்னு கேட்கும்போது இந்த நபர் சொல்றாரு, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அண்டர்லைன் த வேர்ட், ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணும் இங்க, இதெல்லாம் ஹைலைட் இந்த வார்த்தையில. கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஏன்பா, அவனை தூக்கி விட அவங்க அப்பா இருக்கிறாரு, அவனை தூக்கி விட அவங்க அம்மா இருக்கிறாங்க, இவனை தூக்கி விட அவங்க அக்கா, அவங்க பிள்ளைச்சி, எனக்கு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி யாருன்னா இதை கேட்டுன்னு இருக்கீங்களா? உங்களை மாதிரிதான் ஒருத்தர் இந்த பைபிள்ல கடந்து போயிருக்கிறேன்.
ஏங்க எல்லாருக்குமே யாருன்னா ஒரு 4 பேர் போய் அவனுக்கு தண்ணியில தூக்கி போடுறான் சுகமா இருக்கு. எனக்கு வந்து கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என் தரிசனம் பெருசு. அடுத்த கட்டத்திற்கு என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் ஒண்ணு சொல்லட்டா? பரிதாபமாக சொல்லும் போது நான் சொல்றேன். எனக்கே அப்படிதான் சிச்சுவேஷன். இந்த எஸ்ஐசி ஃபர்ஸ்ட் டைம் நான் சபையை ஸ்டார்ட் பண்றேன். க்ளோஸ் அப்படின்னு நினைச்ச ஒருத்தன் கூட ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணல. இதுதான் நிலை. இதை குறித்து நான் ஃபீல் பண்ண போறதில்ல. ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் வாழ்க்கை. புரியுதா? ஒரு ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டம் நம்ம மூவ் ஆகும்போது சுற்றிலும் ஒன்றாய் சேர்ந்து அப்படியே தூக்கி சும்மா நிறுத்துவாங்க. எதிரே பார்க்காதீங்க. அவரை போலதான் நம்மளும். அதனால இந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு அது நடக்கும். டக்கு 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 தூக்கி விட ஆள் இருக்கு. உங்களுக்கு இல்லையா? கர்த்தரே டைரக்டா இறங்குறாரு. எனக்கும் அப்படிதான். நானும் நீங்களும் ஒண்ணு. ஓகே, அதனால தான் சொல்றேன். கொண்டு போய் விடுகிறதுக்கு என்ன விஷயம் இப்படி என்ன ஒரு 4 சர்ச்சில் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னா நல்லா பண்ணுவேனே. நான் பிப்ளிக்கலா மட்டும் தான் எனக்கு பேச தெரியும். நான் அருவ இருக்கிற நான் பிப்ளிக்கலா பேசுறது. ஆனா என்ன போன்ற பிரசங்கர்களை பயன்படுத்த மாட்டேன். யாருன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட். நான் எனக்கு நான் சொல்லிக்கிறேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட். பிகாஸ் இந்த மனுஷன் மாதிரிதான் கொண்டு போய் விடுகிறது. அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் விடுறதுக்கு இல்லப்பா. வேலை ரீதியா என்ன எதனா அப்படி இப்படி சிபாரிசு பண்ணி அப்படி தூக்கிட்டு போய் அப்படி அப்படி நிறுத்தணும் முடியாது. ஏன்னா இந்த மனுஷன் மாதிரி நம்மளை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இதோ கம்ப்ளைண்ட். காட் கேட்கிறாரு, நீ சுகமாகணும் விரும்புறியா? நம்ம என்ன இல்ல ஒரு சுகமாகணும் ஓகே. ஆனா எனக்கு அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போய் விட யாரும் இல்லை. சுகமாக வேணும்னு விரும்புறியா? இல்லாண்டவரே அதெல்லாம் ஓகே. ஆனா என்கிட்ட பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. நான் லோன்லியா இருக்கிறேன். சுகமாகணும்னு விரும்புறியா? இல்ல சுகமா வேலை செய்யணுமே, கொஞ்சம் லைட்டா வேலை செய்ய நமக்கு புரியாது. அப்படியே பழகிட்டேன் பிச்சை எடுத்து. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சுகமாகணும் விரும்பல. சுகமான போய் வேலைகளுக்கெல்லாம் போனோம், மனுஷங்களை பாக்குறோம், மீட் பண்ணோம், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கமிட்மெண்ட்டுக்கு ஆகாது. 38 வருஷம் அப்படியே செட்டில் ஆயிடுச்சுமா, டெவலப்பா இருக்கிறேன். அவனா சோறு போனா அப்படியே 10 நிமிஷம் அப்படியே லைட்டா வாழ்ந்துருவாண்டவரு. கொண்டு போய் விடுறதுலாம் ஆள் இல்ல. ரீசன் பாத்தீங்களா? ஆண்டவர் கேட்ட கேள்வி எஸ் ஆர் நோ தான் பதில். இல்லை. பாருங்களேன், எக்ஸ்பிளனேஷன் கூட. ஏன் தெரியுமா? எப்பவுமே இந்த சில போதகர்கள் இந்த நபரை வந்து வில்லன் மாதிரி காட்டுறோம். ரொம்ப மோசமானவன். என்ன எக்ஸ்பிளனேஷன்? ஏங்க அவன் சூழ்நிலையை பாருங்க. ஒரு மனுஷன் அவர் ஏன் சொல்லலாம் தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து எத்தனை பேர் அவன் சுகமா விடுமாப்பா? ஆமாங்க. தனியில குதி. யோ எனக்கு தெரியாது, முடியாம தான் பத்துன்னு இருக்கிறேன். தனியில குதி. ஆனா எனக்கு முன்னாடி அவன் ஓடி பிளைண்ட் அவன். சவுண்டு கேக்குது டக்குன்னு ஓடிடுறான். காது கேட்காம ஒருத்தர் இருப்பான். அவன் கண்ணு பார்க்க முடியும். பட்டு எடுத்துன்னு போய் குச்சிருவான். அவனுக்கு எல்லாம் சுகம் கிடைக்கும். கால் நடக்க முடியாது. 38 வருஷம் பார்த்துக்கிறேன். சொன்னிஜாஸ்தி டேப் ரெக்கார்ட் மாதிரி சொல்லுங்கிறேன் அப்படின்றான். அது போன்ற எத்தனை 1000 பேர் இவரை கேட்டாங்கன்னு தெரியல. ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஆனா இவர் பாருங்களேன், சுகமா சொத்தமா வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டேன். இவருடைய பதில் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் என் குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை என்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுது. எனக்குன்னு யாரும் இல்லைங்க, டு பி ஹானஸ்ட் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களா? என்ன ஆக்சுவலா உண்மையா கேர் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க? ஆக்சுவலா என்ன மனதார விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு கூட என் வீட்டுல இருக்கிறவங்க இன்கேஸ் நாளைக்கு அவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பாத்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களா? அதாவது இல்ல, அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். நான் போகிறதற்குள்ளே வேற ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இப்படி ஒரு சூழ்நிலையா? நான் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி வேற யாருன்னா வாங்கிறாங்க. இந்த லேண்டை நான் டார்கெட் பண்ணி எனக்கு முன்னாடி வாங்கிட்டான். அவன் பணக்காரன், செல்வாக்கு, இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி வாங்கிறான். நான் இந்த விதமான இந்த ஜாப்ல நான் ஒரு வேகன்சி தான் இருக்குன்னாங்க. நான் போலான்னு நினைச்சா டக்குன்னு பணக்காரன் ஒருத்தன் காசு கொடுத்து போனா ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு நீங்க காணப்படுதா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த நபரை போன்று கொண்டு போய் விடுகிறது ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் போறதுக்குள்ள வேற ஒருத்தர் முந்தி இறங்கி கிடுகிறான் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சா? இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரத்யேகமா வருது. இயேசு அவனை நோக்கி. எஸ்ஐசி திருச்சபையே, இயேசு உங்களை நோக்கி. நான் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இயேசு உன்னை நோக்கி. ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு இண்டிவிஜுவலா எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தையை என் வாய் பேசும்போது என் காது கேட்டு நானே எடுத்துட்டேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு. ஃபர்ஸ்ட் விஷயம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இது சுமாரா இருக்குது. இங்கிலீஷ்ல இப்ப நான் பார்க்க போறேன், படிக்க போறேன். வேற லெவல் டேக் அவேவா இருக்க போது. இதுதான் இந்த நாளுடைய நாக் அவுட் பஞ்ச். பெரிய பெரிய பொய்கள் இந்த நாள்ல அழைக்கப்படும் இயேசுவின் நாமத்துல. அது மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த பொய்களை பிசாசு சொல்லி நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்திருக்கிறானோ இந்த நாள்ல எல்லா பொய்களும் உடைக்கப்படட்டும். இதுதான் நம்ம பார்க்க போறோம். கெட் அப். இயேசு அவனை நோக்கி, கெட் அப், பிக் அப், வாக். கெட் அப், பிக் அப், வாக். கெட் அப், பிக் அப், வாக்.
இயேசு அவனை நோக்கி அவர் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஏழு அதட்டில கெட்டப் செல்லும். இட்ஸ் ஓகே கெட்டப். நீ சொன்ன ரீசன்ஸ்ல எனக்கு புரியும். அதனாலதான் உன்னை தூக்கம் வந்திருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னன்னா உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் வந்திருக்கேன் கெட்டப். அதாவது உனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைன்றதுனாலதான் நான் என் கையை பிடிச்சி உன்னை ஹெல்ப் பண்ண தூக்கி விட வந்திருக்கிறேன். ஸ்கிரீன்ல இருக்காதீங்கப்பா, ஸ்கிரீன்ல இருக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஏன்னா எல்லாருக்கும் காட்டும். எஸ், சாரி. ஸ்கிரீன்ஷாட் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. டோன்ட் வரி. ஓகே. யா, எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, என்ன இங்க நிறுத்த யாரும் இல்லை, எனக்கு இதை செய்ய யாரும் இல்லை, எனக்கு இதை பண்ண யாரும் இல்லை, அப்படி போன்ற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் காட் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கெட்டப். அது கத்த வார்த்தை அவர் சொல்றது என்னன்னா, பிக்கப். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டிருக்க பிக்கப். நெக்ஸ்ட் வாக். கர்த்தர், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, நீ சும்மா இருந்தா ஆண்டவருக்கு பிடிக்காது. நீ பத்துன்னு இருக்கிறத ஆண்டவர் அருவருக்கிறார். சும்மா பத்துன்னு இருந்தா அவருக்கு பிடிக்காத காலம். நான் திருப்பி சொன்ன மாதிரி சொல்றேன். ரெஸ்ட் எடுக்கிற நாள் நைட்ல படுக்கிறதும், இல்லைன்னா அந்த ரெஸ்ட் டேன்னு ஒரு டே ஃபுல்லா எடுப்போம்ல, சாபத் மாதிரி, அந்த நாள்ல மட்டும் தான் நம்ம பத்துன்னு சும்மா ரெஸ்ட் எடுக்கணுமே தவிர, சும்மா பத்துன்னு இருக்கிறேன்னு யாருன்னா நம்ம திருச்சபை மக்கள் யாருன்னா சொன்னீங்கன்னா, அதை விட அருவருப்பான ஒரு காரியமே இல்லை. நீங்கள் அசுத்தமாய் பாவம் செய்கிற ஒரு மனிதனை எப்படி பாக்குறீங்களோ, சும்மா பத்துங்கிறது கத்தர் அவ்வளவு அருவருக்கிற ஒரு காரியம். என் சூழ்நிலை எப்படி இருக்கே தம்பினா, உன் சூழ்நிலையை மாற்றதான் இந்த நாள்ல கத்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யூ நீட் டு கெட் அப் ஃப்ரம் வாட் எவர் பிளேஸ் யூ ஆர். அது பாவமா இருக்கலாம். எப்பேற்பட்ட காலத்துல நான் வந்து ஆழமா அப்படியே முங்கிட்டு இருக்கிறேன், சோகத்துல முங்கி கெட் அப் அந்த சொல்றாரு. என்ன சோகம் கேட்கும்? என் புள்ள நீ என்ன அப்படியே எப்ப பார்த்தாலும் அழுதுன்னு ஏச்சுக்கோ, எழுந்துரு, கெட் அப். ரெண்டாவது காட் கொடுத்து பிக்கப். ஆண்டவர் பிக்கப்பே ஆக மாட்டேங்குது பிசினஸ். பிக்கப். இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, உரைங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க. அதை பார்த்து என்னுடைய வேலையில நெக்ஸ்ட் ஸ்டெப் போக மாட்டேங்குது, பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஒரு விஷயம் சபை வளர மாட்டேங்குது, பிக்கப் ஆக மாட்டேங்குது. எஸ்ஐடி என்ன 15, எனக்கு நான் 50 வேணும். தீர்க்க தரிசனம் வர பிக்கப். ஆண்டவர் சொல்றாரு, கெட் அப், பிக்கப், வாக், மூவ் பண்ணினேரு. அதாவது சும்மா இருக்காத, சும்மா இருந்து நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத. சிம்பிளான வசனம். நீ சும்மா பார்த்துன்னு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத. கையை நான் கொடுக்குறேன், நீ ஏஞ்சுக்கோ, எழுந்துரு, உன் எழுந்து அப்படியே இல்ல, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. காட் வாண்ட்ஸ் him to move. இந்த யோவான் 5:8 நான் ஆதியாகமம் 1:2 நான் கம்பேர் பண்றேன். ஆதியிலே அந்த நாட்கள்ல இருளா இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏனென்றால் அவரால் சும்மா இருக்க முடியாது. இந்த இந்த சும்மா இருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கெட் அப், பிக் அப் யோர் மேட், வாக். கெட் அப், பிக் அப். உன்னை சுகப்படுத்திட்டு நான் போயிடுவேன் செல்லம். நோ 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 நோ. வாக் வாக், நட நட நட. எத்த காலி பண்ணு, எத்த காலி பண்ணு, எத்த காலி பண்ணு. நீ சும்மா இருக்க, இங்க வரல. சாரி 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 சாரி. இடத்த காலி பண்ணு. நோ 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 நோ. ஐ கான் பி என்கரேஜிங் திஸ். இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். இதை என் பிள்ளைகளுக்கு நான் இதை ஒத்துழைக்கவும் மாட்டேன். இது எனக்கு வேணாம். இதை நான் வந்து எக்காரணத்து கொண்டும் இதை வந்து ஓகேவும் சொல்ல மாட்டேன். என் பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த நாள்ல நான் உன்னை பார்த்து சொல்றேன், கெட் அப், பிக் அப், வாக். இந்த வசனம், இந்த வார்த்தையை நல்லா மைண்ட்ல ஏறணும். நம்ம ஒரு சில பேர் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா நம்ம மைண்ட் கொஞ்ச நேரத்துல, சில நேரத்துல மரமண்டியா தான் இருக்கும். ஓகேவா? அதனால ஒரு சில வசனங்களை, ஒரு சில வார்த்தைகளை நல்லா இடி 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 இடின்னு இடிக்கணும், அடி அடி அடின்னு அடிக்கணும். அப்பதான் மைண்டுக்குள்ள ஏறி இந்த பிசாசு பேசல, ஆண்டவர் பார்த்து கெட் அப், பிக் அப், வாக்குன்னு. இனிமேல் நான் எழுந்துப்பேன். இப்ப இந்த தருணத்துல இருந்து இது நடக்கும். ஐ எம் கோனா ரைஸ் அப், ஐ எம் கோனா கெட் அப். எந்தெந்த காரியம் எல்லாம் பிக்கப் ஆகாம இருக்குதோ, ஒன்ன தவிர இந்த வாலி பசங்க இதை கேட்டுனேன், அந்த ஃபிகர் பிக்கப் ஆக மாட்டேங்குதுன்னா எப்படி நம்ம பார்த்து பிக்கப் பண்ணும்? அது அந்த பிக்கப் இல்ல. ஓகேவா? சோ நல்ல காரியங்கள், கர்த்தருடைய விருப்பத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி பிக்கப் பண்ண வேண்டிய காரியங்கள், வாழ்க்கையோட அடுத்த கட்டம், பினான்ஸ் எஸ்பெஷலி. ஏன்னா வாழ்க்கையோட அடிப்படை தேவைகள் இதெல்லாம் பிக்கப் ஆகாம காணப்படுகிறதா வாழ்க்கையில? அதை பார்த்து தீர்க்கதரிசனம் கர்த்தரும் அதுதான் சொல்றாரு, எழுந்து, கெட்டப், பிக்கப், வாக். பிசிக்கலாவே உங்களால எழுந்துக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறதா? ட்ரை டு கெட்டப். கர்த்தரே, உன் கையை நான் பிடிக்கிறேன், எப்படின்னா நடக்க வச்சு. வாழ்க்கையில சில பேர் பிசிக்கலி ஹேண்டிகேப், சில பேர் மன ரீதியா ஹேண்டிகேப். அதாவது அவங்க நல்லா இருப்பாங்க உடல் அளவுல, ஆனா மனதளவுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. பிகாஸ் தே ஃபீல் தே ஆர் ஹேண்டிகேப்ட். அதாவது என்னால முடியாது, எனக்கு எனக்கு உதவி செய்யல யாரும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அந்த பொய்யை ஃபர்ஸ்ட் அழி. கெட்டப், கெட்டப், பிக்கப், வாக். ஸ்டார்ட் ஸ்டார்ட் வாக்கிங். வாக் நடக்க நடக்க தான் அந்த
பெத்தஸ்டா வந்து நீ 38 வருஷம் ஊறி போன ஒரு இடம். அது உன்னோட நார்மல்ஸ். நான் மேல ஒரு லிஸ்ட் படிச்சேன்ல. இது நார்மல் ஆயிடும், கம்ஃபர்ட் ஆயிடுச்சு இவருக்கு, யாருன்னா பார்த்துப்பாங்க. ஸோ 38 வருஷம் எப்படிங்க நடக்க முடியாத ஒருத்தன் சோறு யாருன்னா போடுவாங்க. எதனா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க பார்த்துக்கும். புரியுதுங்களா? யாருன்னா நல்லுள்ளங்கள் அவங்கள வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அது இல்ல. வாழ்க்கை அதுதான், அதுவா வாழ்க்கை? 38 வருஷம் எவனா ஒருத்தன் சோறு போடுவான். நான் அப்படியே இந்த நோ நோ நோ, காட் டசன்ட் வாண்ட் him to be like that. அவர் அப்படி இருக்கணும்னு தேவனுக்கு பிடிக்காத விஷயம். சும்மா ரீசன்லாம் சொன்னேன். நான் கை தூக்குறேன், ஏஞ்சுக்கோ, நான் சுகப்பட்ட போறேன்னு சொல்லிட்டு எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே, அதான் மேட்ரு, அடுத்த வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உடனே ஒரு விஷயம் நடக்குதுல்ல, பிக்கப்க்கு முன்னாடி ஹீலிங் அவசியம். திருப்பி சொல்றேன். ஏதோ ஒரு காரியங்கள் பிக்கப் ஆக மாட்டேங்குது, கெட்டப் ஏஞ்சிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எழுந்து கொள்ளாத காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிக்கப் ஆகாத காரியங்கள், அது மாறுவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில ஹீலிங் அவசியம். அதுக்குதான் எஸ்ஐசி எஸ்பெஷலா கர்த்தர் இந்த தரிசனத்தை ஏன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன் சர்ச்ல கர்த்தருடைய வார்த்தை இந்த விஷயத்தை ஏன் ஆவியானவர் கொடுத்திருக்காருன்னா, ஹீலிங் தேவை. வசனத்தை 9வது சரியா சரியா பாருங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, அதுக்கப்புறம் தான் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். படுக்கை எடுக்கிறான், நடக்கிறான். கெட்டப், பிக்கப், வாக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, ஹீலிங். காட் வாண்ட்ஸ் யூ டு ஹீல். இந்த வார்த்தையை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மத்தியில இருக்கிற டேனியல் வந்து நமக்காக ப்ரே பண்ணுவார். எத்தனை பேர் பிசிக்கலா சிக்னஸா இருக்கிறீங்க, எத்தனை பேர் மன ரீதியா சிக்னஸ்ல இருக்கிறீங்க, எல்லாருக்காகவும் ஒரு பிரத்யேகமான ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட போகிறது. ஜெபத்தை எஸ்ஐசி அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும். எந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் காட் இம்பார்ட்டன்டோ, வர்ஷிப் இம்பார்ட்டன்டோ, அதுக்கு ஈக்குவலா வரவர்கள் சிக் பீப்புள் எஸ்பெஷலா வர போறாங்க. சுகமாகாம விட போறது இல்லை. எப்படின்னா சுகமாயிட்டு தான் போகணும். இன்னைக்கு இல்லைன்னா தோறாயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அதனால இந்த வசனத்தின்படி அடிப்படையில தான். ஸோ பிக்கப் ஆகணும், பிக்கப் ஆகணும்னு யாருன்னா ஜோம் பண்றீங்க அப்படின்னா, பிக்கப்புக்கு முன்னாடி ஹீலிங் இருக்கு. இந்த நாள்ல கர்த்தர்கிட்ட கமிட் ஆயிட்டு, இந்த ஜெப வேலையில கமிட் ஆயிட்டு, என்ன ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே, என் மனசை ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. என்னால ஒரு சில பேரை மன்னிக்க முடியல. என்னுடைய உடலை ஹீல் பண்ணுங்க. ரணங்கள் நிறைய இருக்கு மனசுல. உடல் அளவுல ரணங்கள் நிறைய இருக்கு, காயங்கள் நிறைய இருக்குது, பிசிக்கலி, எமோஷனலி. என்ன சுகப்படுத்தும் ஆண்டவர்னு கேட்டு ஹீலிங்கை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாள் ஆகுதேப்பா, என்னப்பா இதெல்லாம் பண்றீங்க, படுக்கலாம் எடுத்துன்னு போக கூடாது அப்படின்னு பூமர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு? அவன் அவர்கள் பிரதியுத்தரமாக, பூமர் பூமர் நீ சொல்லக்கூடாது, என்னை சொஸ்தமாக்கினவர் சொல்றதுதான் நான் கேட்பேன். அந்த நெக்கல் இருக்கணும் நமக்கு. நம்மளும் சொல்லுவாங்க, உனக்கு இது அது இது என்ன நீ இதை பண்ற. பூமர் நீ சொல்லாத, எனக்கு யார் தரிசனம் கொடுத்தாரோ அவர் சொல்றத நான் கேட்கிறேன். பூமர் நான் சொல்றேன், நீ கேளு. எனக்கு ஒருத்தர் சொஸ்தமாக்குனார்ல, வசனம் பாருங்க. என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார், அதனால நான் நடக்கிறேன். நீ எனக்கு சொல்லாத. உன் புக்ல கூட எழுதினு, அதாவது கடவுளோட வார்த்தை தான். என்னப்பா சாபத் ஓய்வு நாள் இதை செய்யக்கூடாது. 38 வருஷம் பார்த்துருந்தேன். எனக்கு 38 வருஷம் ஓய்வு நாள் தான்டா. என்னால நடக்க முடியாதுடா, என்னால இதை தூக்க முடியாதுடா மேட்டை. உன் என்னால படுக்கை எடுக்க 38 வருஷம் எனக்கு ஓய்வு நாள் தானே. இன்னைக்குதானே வாழ்க்கையை வாழறேன், ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்கன்னு இன்டெரக்டா இவர் சொல்றாரு. புரியுதா? அதான் திருப்பி சொன்ன பாருங்க. நம்மள பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வா ஏய், நீதானா அவன் இத்தனை வருஷம் பத்து, நீ எப்படிப்பா எப்படி சுகமான கர்த்தரோட நான் மகிமைப்படுவதாக ஒரு நாய் சொல்ல. அதுதான் உலக நிலை. அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கும் போது ஒரு நாய் வந்து நிக்காது. இதுதான் நிதர்சனம். ஓகேவா? ஒருத்தர் கூட வந்து நிக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனம். உங்களுக்கு அது தெரியும். என்ன தம்பி நாயின்னு பேசுறீங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆனா ஆமாப்பா அப்படிதான் சொல்லுவீங்க. புரியுதுங்களா? இந்த வீடியோ வந்து குறை குறை கண்டுபிடிக்க பாக்குறவங்களும் அதெல்லாம் பிடிப்பாங்க. நமக்கு வந்து ஆமாப்பா நிஜமாவே ஒரு நாய் மதிக்க மாட்டேன், நிஜமாவே ஒரு நம்ம நல்லா இருந்தா ஒரு நாய்க்கு கொடுக்க மாட்டேன், அப்படிதான் இருக்கும்ல. என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். அவங்களோட பதில் பாருங்களேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. எது நியாயம் எது அநியாயம் நீங்க சொல்லாதீங்க. அது கர்த்தருடைய வார்த்தையா கூட இருக்கட்டும். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து கிரியை செய்வது இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது பாவம். என் வாழ்க்கையில ஒருத்தர் சொன்னார், அவர் சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். புரியுதுங்களா? அதுதான் இவருடைய. அவர்களுக்கு பிரதியுத்தரமா, சாரிங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரிங்க இது எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் தூக்க கூடாது, எதுவுமே இல்ல. இருங்க இருங்க, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கு வந்து நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள்,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நாடு என்று உன்னை சொன்ன மனுஷன் யார்? அவனத்தில் என்று அவனத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று எனக்கு யாருன்னா தெரியாது. ஆனா அவர் ஹீலிங் கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம ஓட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடி இயேசு வந்து விலகி இருந்தார். அவர் பாருங்களேன் எவ்வளவு அழகு. அற்புதம் பண்ணிட்டு கேஷுவலா ஒதுக்கிட்டு அப்படியே யாருன்னு தெரியாத மாதிரி சுத்தினுக்கிறார். 14வது வசனம் கடைசியா பார்த்து முடிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமான. இந்த நாள்ல எஸ்ஐசிக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நாள்ல நிறைய பேர் பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, சைக்காலஜிக்கலி, ஆவிக்குரிய சிக்னஸ், வாட் எவர் இட் இஸ், நிறைய பேர் இன்னைக்கு சுகமாக போறீங்க. இன்றைக்கு இல்லைன்னா வருகிற நாட்கள்ல ஒரு சில பேர் சுகமாக போறீங்க. ஒரு விஷயம் இந்த ஸ்டார்டிங்லயே நான் ஹெட்ஸ் அப் கொடுக்குறேன், நான் உட்பட இங்க இருக்கிற எல்லாருக்குமே. நீ சொஸ்தமானாய், அதிக கேடு வராம பார்த்து. திருப்பி சொல்றேன், உன்னை நான் குணப்படுத்துவேன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் குணம் ஆகாதவங்களுக்கு முன்னாடியே சொல்றாரு, உன்னை நான் குணப்படுத்துவேன், அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதான் சீல் அச்சு முடிக்கிற வார்த்தை. நீ சொஸ்தமானா, இல்லைன்னா நான் உன்னை சொஸ்தமாக்கு வைப்பு. அதிக கேடு வராதபடிக்கு, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. வார்த்தையோட முடிவு பாவம் செய்யாது. அவ்வளவுதான். கர்த்தருடைய ஹீலிங் எந்த அளவுக்கு நம்ம முக்கியமோ, சில பேரை கர்த்தர் சுகப்படுத்தாம வச்சுக்கிறதுக்கு காரணமே, அவனை விட அவன் சுகமாயிட்டான்னா அவன் விட அட்ராசிட்டி, அட்டூழியம் பண்றவன் உலகத்திலே இருக்க மாட்டான். அதனால உன்னெல்லாம் நீ எல்லாம் இப்படியே கடை அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கல, அவர் அப்படியே விட்டார். அவ்வளவுதான். இவன் சுகப்படுத்தின இவனை விட மோசமான ஒரு பாவி இருக்க மாட்டான். ஹெட்ஸ்அப் கொடுக்குறா இருப்பாங்க. எவ்வளவு நல்ல தகமை தெரியுமா? இவ போய் பாவம் பண்ணிட்டு ஒண்ணு வச்சு மேல இருந்து திருப்பி 38 வருஷம் இல்லை 72 வருஷம் படுக்க போட்டு அப்ப வந்து அதே இயேசு வந்து, நான் தானே சுகம் கொடுத்தேன், என்ன வேலை பண்ணு நீ, சுகமாயிட்டாத்தினால என்ன பண்ணு நீ அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா எவ்வளவு பயமா இருந்திருக்கு பாருங்களேன். எவ்வளவு செல்லம், எவ்வளவு அழகு பாருங்க. அவன் தப்பு செய்யற வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அறிந்து நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அப்ப இதுக்கு முன்பாக அவர் செய்திருக்கலாம். ஆனா காட் வந்து நம்மளுடைய பாஸ்ட பார்க்கிற கர்த்தர் அல்ல. போன செகண்டும் பாஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் பாஸ்ட் தான். அந்த ஒரு வினாடி கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, போன செகண்ட் வரைக்கும் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த நாள நான் உனக்கு சுகப்படுத்தினேன். இல்லைன்னா இந்த வார்த்தை பேசின இருக்கும் போதே சில பேருக்கு வந்து ஹீலிங் நடந்திருக்கும். அது சாட்சிகளை நம்ம கேட்போம். நீ சொஸ்தமானாய், அதிக கேடு வராம இருக்கணும்னா பாவம் செய்யாது. அவ்வளவுதான், வார்த்தை முடியுது. இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்ம ப்ரே பண்ண போறோம். ப்ரே முடிஞ்சதுக்கு அப்புறம் காணிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இன்றைக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த சிக்னஸ்ல கலந்து வந்திருக்கீங்க அப்படின்னு, இது வந்து ஸ்பெஷலா சிக்னஸ்க்காக மட்டும்தான். யாராவது இருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஜப குறிப்பை, எப்படிப்பட்ட சிக்னஸ், எப்பேற்பட்ட சிக்னஸ், அதாவது இது யாருக்குன்னா வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க மாட்டோம். புரியுதுங்களா? இந்த மனுஷன் மாதிரி வெளியே வரணும். எனக்கு ஐ நீட் டு கெட் அவுட் ஆஃப் இட். ஐ டோன்ட் வாண்ட் பி ஐடல். ஐ டோன்ட் வாண்ட் ஸ்டே லைக் திஸ். எனக்கு வந்து இப்படி இருக்க பிடிக்கல. எனக்கு வந்து நான் பிசிக்கலாவோ, மென்டலாவோ, உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் தீர்க்கதரிசி அல்ல அப்படியே சொல்லி விட்டு போறதுக்கு. அதான் நான் உங்களை கேட்கிறேன். அதுக்காக தான் இப்ப டேனி ஜோம் பண்ண போறார். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் நம் சார்பாக ஏறெடுக்கப்பட போகிறது. அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். ஐ திங்க் மைக் அன்மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சிக்கா இருக்கிறவங்க மட்டும் பிசிக்கலி, திருப்பி சொல்றேன், ஆவிக்குரிய சிக்னஸ் உட்பட, தம்பி நான் வந்து ஆவிக்குரிய ரீதியில நான் ரொம்ப மோசமா இருக்கேன், எனக்கு அதுல காட் வாண்ட்ஸ் மீ டு கெட் அப், அதுல வந்து எழுந்துரு நீ காட் சொன்னாரு, எனக்கு அதற்காக ஜோம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி திருச்சபையா சேர்ந்து நம்ம ஜோம் பண்ண போறோம். அந்த மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா உடல் ரீதியா, மன ரீதியா எந்த விதமான சிக்னஸ் ஆனாலும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ப்ரே பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். எஸ், ஃபாஸ்டா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெல்சன், நான் நன்றாக நடக்கணும்னு ப்ரேயர் பண்ண சொல்லு நெல்சன். ஓகேக்கா, ஓகே. வயலட் அவங்க யாரு அப்படின்னா என்னுடைய சித்தி, அதாவது எங்க அம்மாவுடைய சின்ன தங்கச்சி. ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மாடியில இருந்து விழுந்து அவங்களுக்கு வந்து 2 காலு அவுட்டு. இப்போ வந்து அந்த இது வச்சு நடக்கிறாங்க, அந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நடக்கிறாங்க. மெயினா மெயினா எஸ்ஐசி திருச்சபை ஸ்டார்ட் பண்ணதற்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து வயலட் அக்கா தான். வயலட் அக்கா போன்ற ஆத்துமாக்களுக்கு சபை இல்லை. இந்த சபையில அவங்க மெம்பரா இல்ல. வயலட் அக்கா மாதிரி ஆட்களுக்கு தான் சபை. இதுதான் எனக்கு கிடைச்ச காட் கொடுத்த கிளாரிட்டி. எந்த மாதிரியானவர் எனக்கு தெரியலையானவர்? வயலட் அக்கா மாதிரிப்பா. புரியுதுல உனக்கு? அவங்களால சபைக்கு போக முடியாது. சபை அவங்க வீட்டுக்கு எத்தணும். ஓகேவா? அவங்க வந்து நிரந்தர ஒரு உறுப்பினரா, அவங்க ஹீல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பக்கத்துல எங்க சர்ச் வேணா போகலாம். எஸ்ஐசில இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க சுகமளிக்கிற வரைக்கும், சுகமளிக்கப்படுற வரைக்கும் அவங்க இங்க தான் இருக்கும். ஓகே. ஸோ டேனி ஜாயின் பண்ணும்போது வயலட் அக்கா அவங்களை நினைவு கூறலாம்.
அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கு. அது பாப்பா ஹாஸ்டல்ல படிக்குது. ஏன்னா இவங்க வேலைக்கு போனாதான் அந்த பாப்பாவுக்கு சம்பளம், ஐ மீன் சம்பாதிச்சு கொடுக்க முடியும். அது சூழ்நிலை இல்லாததுனால பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிற ஒரு சூழ்நிலை. இது ஒரு கொடிய ஒரு விஷயம். கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாத்துவார். எல்எஸ்டி திருச்சபையின் மூலமா வயலட் அக்காக்கு சுகம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன். வெகு சீக்கிரத்துல கெட்டப் பிக்கப் வாக்குன்னு சொல்லிடுறாரு. இன்னைக்கு கெட்டப் நடக்கும். சீக்கிரம் பிக்கப் ஆகும். நடக்கிறது நம்ம வீடியோ எடுத்து எஸ்ஐசிக்கு குரூப் எதனா ஃபார்ம் பண்ணோம்னா அதில் நான் போடுவேன். இல்லைன்னா எஸ்ஐசி அடுத்த வருகிற நாட்கள்ல சர்வீஸ்ல வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி நம்ம வயலட் அக்காவுடைய சுகத்தை சீக்கிரம் கொண்டாடுவோம். அமீன். எஸ், வயலட் அக்கா அவங்களுடைய ஜப குறிப்பு சொல்லியிருக்காங்க. வேற யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா? பிசிக்கலி, மென்டலி, மன ரீதியா நான் ஒரு சிக்னஸ்ல இருக்கேன்ப்பா, இன்னும் எதெல்லாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா. ஆனா எனக்கு ஜபம் தேவைன்றவங்க மட்டும் சொல்லுங்க. ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணிட்டு மன ரீதியா நான் இருக்கேன்ப்பா, எனக்கு வேணும் prayer. ஓகே, மன ரீதியான சுகம் குமுதா ஆன்டிக்கு. தேங்க்யூ ஆன்டி. அது எதுன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். கர்த்தர் அறிவார். அவர் ஹீல் பண்ணுவார். எஸ், ராஜேஸ்வரி அக்கா உங்க மைக் அன்மியூட் ஆச்சு. நீங்க சொல்றீங்களா? நான் கூட சொல்றேங்க ஐயா. எனக்கும் ம். மணல் நீதியான இது இருக்கு. ம், ம், ம். அடுத்தது வந்து எனக்கு உடல் நீதியான அந்த பலன் எனக்கு குறைவா இருக்குது. அடிக்க எனக்கு பலன் வந்து வேலைக்கு போயிட்டு ம். வரும்போதெல்லாம் சோர்வாயிடுது. அதுக்காக கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க. அண்ணாவுக்காக கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கணும். கண்டிப்பா மெயின்ல அண்ணாவுடைய ஹெல்த். எஸ். ஸோ ராஜேஸ்வரி அக்காக்காக ஆறுமுக அண்ணனுடைய ஹெல்த் பத்தி நம்ம தெரியும். அவர் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமான, ஆல்மோஸ்ட் அவுல்தான் அவுட்டு அப்படின்னு டாக்டர் சொன்ன காலகட்டத்துல மாறி சபையாய் சேர்ந்து கல்வாரி கிறிஸ்து சபை ஒன்றாய் சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா சேர்ந்து ஜெபிச்சோம். கர்த்தர் சூழ்நிலையை மாத்தி இருக்கிறார். ஆனா பரிபூர்ண சுகம்னு அவர் கிடைக்கல. எஸ்ஐசி மூலியமா அது கிடைக்கும். அந்த கிரெடிட்டை நாங்களும் கொஞ்சம் எடுத்துப்போம். எங்களுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? எஸ். ராஜேஸ்வரி அக்கா ஆறுமுக அண்ணாவை நம்ம நினைவு கூற போகிறோம். வேற யாராவது? ஆனா நைட் எனக்கு லைட்டா கொஞ்சம் சின்ன அடி பட்டுச்சு. நான் பெரிய அடியில முடிய வேண்டியது, அது Okay. சின்ன அடியில வந்து ஏசப்பா காப்பாத்தினாரு. அதுக்காக எனக்கு அந்த ஃபேன்ல மாட்டிக்கிட்டாப்பா அண்ணன் சொன்னான். எஸ், பரத் வந்து இன்னைக்கு ஊழியம் பண்ணிருக்க வேண்டிய பையன் இதுல சர்ச்சில். பட் வந்து நேற்று ஏதோ ஃபேன் ரிப்பேர் பண்ணும் போது, அந்த டேபிள் ஃபேன் நினைக்கிறேன், ரிப்பேர் பண்ணும் போது சுத்து ஆஃப் ஆகாத ஒரு ஆஃப்ல இருந்த ஃபேனை டக்குன்னு ஆன் ஆயிட்டு கை நகம் பேத்துன்னு வந்துச்சு. அதனால மார்னிங் சபை வர முடியல. அதனால ஈவினிங் சபை அட்டன் பண்றா போல. அவருக்கும் சீக்கிரம் பரிபூர்ண சுகத்தை, உடல் ரீதியான சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேற யாராவது இருக்கீங்களா? இல்ல அவ்வளவுதானா? பிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங். எனக்கும் கொஞ்சம் ஒரு 2 நாளா வந்து முந்தின நாள் கூட நல்லா இருந்துச்சு. ஊழியெல்லாம் செஞ்சோம். 2 நாளா கொஞ்சம் உடம்பு வலியா இருக்கு. டேப்லெட் போட்டு கூட போல. பேக் பெயின், முதுகு, கழுத்தாண்டெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. பாடி பெயினா இருக்கு. அதுக்காக ஓகே, அம்மாக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சாரால் அம்மாக்காக. வேற யாராவது இருக்கீங்களா? அது போல ஜானியால எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா தெரியல. அவர் ஜபிப்பாரு, ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா ஜபத்தை கேட்கிறவரு நம்ம கேட்டிருக்காரு. நானும் லாஸ்ட் ப்ரேயர்ல உங்களுக்கு உங்களை நினைவு கொடுத்தேன். டோன்ட் வரி. எஸ், வேற யாரு? ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த லிஸ்ட் பதிவு பண்ணலாம். ஜானி, ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ நீங்க ஜெபிக்கலாம்ப்பா. ஓகே, ஒரு நிமிஷம் யாரோ பேசுறாங்க. கிரேசி, உங்களுக்கு கேட்கலாமா? ஹெட்போன் கரெக்ட் பேசுங்கம்மா. இன்கேஸ் ஹெட்போன் யூஸ் பண்ணீங்கன்னா கேக்குது. சொல்லுங்கம்மா. ஆனா 2 வீக்கா வயிறு வலி இருக்கு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப முடியாத போயிடுச்சுன்னா. ஓகேம்மா, உங்களுடைய சுகத்திற்காக. எஸ், கண்டிப்பாம்மா நம்ம ப்ரே பண்ணலாம். ஸோ எஸ், ஐ திங்க் நிறைய பேர் ஜபு குறிப்பு பாத்தீங்களா தேவைய. எதுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்னு யாருன்னா கேட்டாங்கன்னா பதில் இங்கேயே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் சொல்றேன், தேவை உலகம் ஃபுல்லா நிறைய இருக்கு. கர்த்தருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிவது மட்டுமே ஊழியக்காரனுடைய வேலை. எக்ஸ்டர்னல் நாய்ஸஸா ஒரு பொருட்டாக மதிக்கூடாது. தேவையுள்ளவர்களுக்கு வந்து இங்க கர்த்தர் ஊழியம் பண்ணுவாரு. நிச்சயமா அவங்க சுகப்பட்டு வெளியே போவாங்க. பால் டேனியல் இதற்காக பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் நேற்றும் என்றும் மாறா நல்ல தப்புனே இந்த நேரத்துக்கு குத்துராய் ஸ்தோத்திர ஏசப்பா. ஏசப்பா, இந்த மீட்டிங் நடத்துற நெல்சனாவும் கர்த்தரவு போடுகிற ஏசப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரவு போடுகிற ஏசப்பா. நிறைய ஜப குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். நான் ஆராதிக்கிற தேவன் கடல் மேல நடப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ண முடியும்னா வயலட் அக்காவுடைய கால்களை எழுந்து நடக்க அவரால முடியும். அவர் இந்த ஜபத்துல ஹீலிங்கை தர அவரால முடியும். அவர் அற்புதங்களை செய்ய அவரால
முடியும். அதிசயங்களை செய்ய அவரால முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் உலர்ந்த எலும்புகளே உயிரடைய பண்ணுவார்னா இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. நீ நிச்சயமா விடுவிக்க போறீரப்பா, நீ நிச்சயமா உங்களை நடக்க வைக்க போறீங்கப்பா. அதுல மாற்றமே இல்ல ஆவியானவரே, அதுல சந்தேகமே இல்ல ஆவியானவரே. 38 வருஷமா படுத்து கிடந்த சுகமாக்கின இயேசு கால் நடக்க தெரிஞ்சவன சுகமாக்க எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒரு நொடி பொழுது நீ சுகத்தை தருகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்பா. அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி இருக்கப்பா. இயேசுவின் நாமத்துல அந்த அக்காவுக்கு காலுடைய சுகத்தை பலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீர்களாக. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது அப்பொழுது இவர்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும் என்று வாசிக்கிறவே. இயேசுவின் நாமத்துல அந்த அக்காவுடைய கால் பகுதி எழுந்து நடக்க பண்ணுவீராக. கூடிய சீக்கிரத்துல விரைவில் சாட்சிகளை எங்க காதுல கேட்க தேவன் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். தேவன் அந்த அக்காவுக்கு அதிசயங்களை செய்ய முடியாது ஜெயிக்கிறேன் அப்பா. தேவனுக்கு அந்த அக்காக்குல பெரிய பெரிய அற்புதங்களிலும் பெரிய பெரிய மாற்றங்களிலும் இந்த குடும்பத்துல பெரிய பெரிய அந்த அக்கா மூலமா பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவமானப்பட்டு போவதில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா விடுவிப்பார், அவர் நிச்சயமாய் தப்புவிப்பார், அவர் சுகத்தை தருவார், பலனை தருவார், ஆரோக்கியத்தை தருகிற தேவன். இயேசுவின் நாமத்துல அந்த அக்கானுடைய கால்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்துல விரைவில் எழுந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த குடும்பத்தில் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களால முடியும்பா அப்பா. எங்க அம்மாக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். எங்க அம்மாவுடைய எல்லா பலவீன பகுதிகளிலும் ஆவிக்குரிய வீதியில எல்லா விதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக, பெரிய பலனை கொண்டு வருவீராக. நிச்சயமா நீர் விடுவிக்க போறீர். இந்த ஜெப வேலையை கேட்டுக்கொண்டு எல்லாரும் சாட்சிகளை சொல்ல தேவன் உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறப்பா. ராஜேஸ்வரி அக்காக்காக ஜெபிக்கிறேன், ஆறுமுக அண்ணாக்காக ஜெபிக்கிறேன். டாக்டராலே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில நீங்க உயிரோடு எழுப்புகிறவர் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை திறக்கிறவர் நீதான், அடைக்கிறவர் நீதான். மரித்த மகனே உயிரோடு எழுப்பி அழகா லாசருவ செத்து போன மனுஷன 4 நாள் செத்து போய் கிடக்குற துர்நாற்றம் அடிக்கிற மனுஷன லாசருவ நீங்க உயிரோடு எழுப்பிட்டீங்க ஏசப்பா. இங்க வந்த நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்குவதாக, பெரிய அதிசயங்கள் நடக்குவதாக. கூடிய சீக்கிரத்துல விரைவில் அவங்க சாட்சி சொல்ல தேவன் கிருபை பாராட்டும். தேவன் அவங்களுக்கு பலத்தை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. அவங்களை எல்லாரும் ஆசீர்வதிங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்க விடுதலையோடு கூட, கூடிய சீக்கிரத்துல ஒரு அற்புதம் ஒரு அடையாளங்களோட அவர்களே சாட்சி சொல்ல தேவன் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆன்டிக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். ஆன்டிக்கு உடல் குறி இருக்கிற வறுமை ஆவிக்குரிய எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒப்புடுகிறேன். ஆன்டியும் கர்த்தர் ஒப்புடு அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பலனை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை ஒருபோதும் கூட்டுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அந்த குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் கையின் பிரயாசத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அவங்களே சாட்சிகள் சொல்ல தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கிரேசிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல வயிறுவலிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை வருவதாக. இயேசுவின் நாமத்துல ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல அப்பா நீர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் ஜப குறித்து கொடுத்தாங்களோ எல்லாருடைய ஜப குறிப்பும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க எல்லாம் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பீராக. இந்த மீட்டிங் வந்தது மூலமா ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும், கர்த்தருடைய அக்கினி உண்டாகட்டும். ஒருவர் மேலே இறங்கி அவளுக்கு கர்த்தர் சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். வரத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். அவன் கையில அடிப்பட்டது இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வல்லம் அந்த கைகளிலே இறங்குவதாக ஆண்டவரே. அவர்களை விரைவிலே சாட்சிகளை சொல்ல தேவன் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா இங்க வந்த 1000 பேர் ஜபக்கு எவ்வளவு பேர் ஜப குறித்து கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க ஜப குறிப்பத்துல கர்த்தர் அங்கீகரித்து கூடிய சீக்கிரத்தில் இவர்கள் வாய்களே சாட்சிகளை சொல்ல, இவர்கள் வாய்களே அறிக்கையிட தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களால முடியாது ஒன்றுமே இல்லப்பா. நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புவே உயிரடைய பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ஏமாத்திரம் உங்களுக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடி பொழுதும். நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் ஆண்டவரே. அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் அப்பா. எல்லா குடும்பங்களுக்கும் அற்புதங்களில் அதிசயங்களையும் அப்பா என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான
அபிஷேகத்தை கொடுத்து நிரப்ப முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உன் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் பாத்திர எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியே ஆசீர்வதிங்கப்பா, அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆமென் என்று ஆமென் என்று ஆமென் என்று பதில் கொடுப்பு போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன் என்று, அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா எல்லா குடும்பத்தை கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதித்து இவர்கள் வாய்களை சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் நிறுத்தபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நன்றிப்பா, அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீர். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சாட்சிகளை கேட்க போறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ சோ மச் டேனி. கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். டேனியலோட ஜெபத்தினால் இல்ல, கேட்ட கர்த்தர் பெரியவர். கண்டிப்பா ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரு. அதனாலதான் பிரத்யேகமா சொல்லிட்டு தான் வந்தேன். பிரேயர்ஃபுல்லா வாப்பா, வர வாரம் பெரிய சம்பவம் பண்ண வேண்டியதா இருக்குதுன்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா சொன்ன எல்லாரையும் நீங்க கேட்டிருப்பீங்க. பெயர்கள் அட்லீஸ்ட் தெரியும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்க சுகப்படுறதுக்கு நம்ம விட போறது இல்லை. அதான் எஸ்ஐசி. அதாவது சுகமாயிட்டாங்கன்னா அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஆன்லைன் சர்வீஸ் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க லோக்கல் சர்ச் போயிடணும். Okay? சுகம் பெற வரைக்கும் அவங்களை நம்ம விட போறது இல்லை. சுகப்பட்டு தான் அனுப்புறோம். ஒரு பாடலை இப்போ வந்து வயலட் அக்கா பாடுவாங்க. அந்த டைம்ல வந்து காணிக்கை எப்படிங்க காணிக்கை எடுப்பீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஸ்கிரீன்ல ஒரு சில காரியங்கள் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். முடிந்தவர்கள் ஓகே, எல்லாருக்கும் அது கம்பல்ஷன் இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க மார்னிங்கும் சர்வீஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அனுப்பாதீங்க மோஸ்டா. இல்ல இந்த ஒரு சர்வீஸ் தான் நான் இன்னைக்கு அட்டன் பண்றேன்னா நீங்க வந்து வெல்கம் டு கிவ் அஸ் ஆஃபரிங். ஸ்கிரீன்ல இருக்கு டீடைல்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு தகவல் எதுனா வேணும்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நான் இது பண்றேன். ஸோ ஸ்கிரீன்ல தெளிவா டீடைல்ஸ் கொடுத்துருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் இது பண்ணலாம். நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணி கூகுள் பே பண்ணலாம். ஓகே, யூபிஐ ஐடி இருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணலாம். வயலட் அக்கா நீங்க சாங் பாடுறீங்களாக்கா? ஒரு 2 சரணம் பாடுங்க. கடைசியா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம வந்து பிளஸ் பண்ணி வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து நான் அதுக்கப்புறம் நம்ம போலாம். எஸ், வயலட் அக்கா இருக்கீங்களா? ஆஃபரிங் சாங் பாடலாங்க. தேங்க்யூ. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ அக்கா. ரொம்ப நாள் கழிச்சு வயலட் அக்காவுடைய குரலை வந்து வாய்ஸா கேட்கறத விட சாங்கா கேட்கறது வந்து இன்னும் அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. இத்தனை நாட்கள் புரியுதா ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இவர்களை போல நபர்களுக்கு தான். ஏன்னா எத்தனை வருஷம்னு தெரியல, அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு சபைக்கு போய், ஞாபகம் இருக்கா? பிசிக்கலா ஒரு சபைக்கு போய் நான் மார்ச் மாசம் போயிட்டு வந்தேன் நெல்சன். நடுவுல போனீங்களா? அதுக்கு முன்பாக எத்தனை வருஷம் ஆச்சு? ஐ மீன் 4 விழுந்து வருஷம் ஆச்சு. 4 4 வருஷம் வருஷமா? ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் மார்ச் மாசம் ஒரு வாட்டி போனீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் இல்லையா? ஆமா. ஓகே தேங்க்யூ. இது போன்ற அப்ப எவ்வளவு அந்த ஆத்மாக்கு எவ்வளவு தாளம் இருக்கும், எவ்வளவு ஏக்கம் இருக்கு. நானும் ஒரு வருஷம் அவங்களுக்கு நல்ல குரல் வள தாண்ட இருக்கட்டும், நானும் ஒரு சபையில இருந்து நான் பாட்டு பாடுவேன், நீ கொயர்ல இருந்திருப்பேன், ஊழியம் பண்ணுவேன், சண்டே ஸ்கூல்ல எடுத்திருப்பேனே, அந்த மாதிரியான ஆட்களின் இயக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது போன்ற ஊழியத்துல நம்மள இவங்க ட்ரெயின் பண்ணிட்டு பிரம்மாண்டமான சபையில அவங்க பயன்படுத்துவாங்க. கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சு. இதை விட அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல இதுவா இருக்கு. எஸ்பெஷலா காணிக்கை கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி. இந்த ஆன்லைன் ஆஃபரிங் எந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகும் தெரியலன்னு நான் டவுட் பண்ணேன். மக்களை டவுட் பண்ணல, இது ஃபார்மேட் செட் ஆகுமா தெரியலன்னு யோசிச்சேன். பட் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இந்த மாதிரிலாம் கூகுள் பே இதெல்லாம் அனுப்ப தெரியாதுப்பா, நான் உங்களை நேர்ல பார்த்தா கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி இருந்தா நீங்க சூஸ் பண்ணி நீங்க தாராளமா கொடுக்கலாம். கட்டாயம் அல்ல, நீங்க ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. மெயினா நோக்கமே சிக் பீப்புளுக்காக. சிக்ல இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி மணி எதிர்பார்க்க முடியும்? அப்படி இல்லை, இருக்கிறவங்க கொடுங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அதையும் நான் ஃபர்ஸ்டே நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வந்த எல்லாரையும் கர்த்தர் வந்து பயங்கரமா ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபம் பண்ண போறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு காரியம், எந்தெந்த காரியத்துல நம்ம எழுந்து நிற்கணுமோ, எழுந்துரு அந்த வார்த்தை கெட் அப். எந்தெந்த காரியம் வேற நாலேஜ், ஐ நீட் டு கெட் அப், ஐ நீட் டு ரைஸ் அப், அந்த காரியங்கள்ல எழுந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. எதெல்லாம் பிக்கப் ஆகணும் என் லைஃப்ல, அந்த காரியங்கள் பிக்கப் ஆகும். எங்கெல்லாம் தேவன் என்ன ராஜா போல, ஆசாரியம் போல, சும்மா கிங் மாதிரி நடக்க, வாக் லைக் அ கிங், அது போல ராணி மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற இடங்கள் எல்லாம் இந்த ஆள் எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்களேன். 38 வருஷம் பத்து இருந்தாலு சும்மா நடலாம், சும்மா வேற மாதிரி அந்த அந்த கையில அந்த இது எடுத்துன்னு அந்த போருக்கு போற ஒரு கிரீடம் வச்சுன்னு அந்த போருக்கு எல்லாம் போற ஆள் மாதிரி ஒரு வேலையார் மாதிரி நடந்திருப்பாருங்க. ஏன்னா அவரு மட்டும்தான் அந்த நன்றி உலகிறது தெரியும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எழுந்திருந்த காரியங்கள் பிக்கப் ஆகி when we walk we need to walk like a king. சும்மா ராஜாவுடைய பிள்ளை, ராஜா இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளை நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். I'm gonna bless you all. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தை உங்க பாதப்படல ஒப்பு கொடுங்க ஏசப்பா. நீ ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். 4.5 வருஷம் சபைக்கு போகாத ஒரு ஆத்மாவை, ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா வந்தாலும் நான் எஸ்ஐசி ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த ஒன் சோல், அந்த ஒரு ஆத்மா எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். 99 விட்டு ஒண்ணு பின்னாடி ஓடின தேவன். அது போல எத்தனை ஒரு ஆத்மாக்களுக்காக இதை துவங்க நீ சிறப்பாக தெரியல. இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லாரையும் பேர் பேரவும் தனித்தனியும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நிறைய பேர் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் சபைக்கு சிக்னஸ்னால இன்னைக்கு காலைல போக முடியாம இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெவ்வேறு சூழ்நிலையில வேலை ரீதியாக மற்ற காரியங்கள ஊர்ல இருக்காங்க. அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் போகாம இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் சர்வீஸ் எல்லாம் போயிட்டேன், ஒரு செகண்ட் சர்வீஸ் தான் இதை ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாரையும் ஈக்குவலா அபரவிதமா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எஸ்ஐசி சபை திருச்சபை மக்களுக்கு காணப்பட்டும். யார் யாரெல்லாம் திருச்சபை மக்களாலாம் எனக்கு தெரியல, ஆனா நான் கடந்து போறேன், நான் ஒரு நாள் வந்துட்டு போறேன், ஒரு நாள் வந்தாலும் அவருக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தர வேண்டுமா ஜெபிக்கணும். மனதின் ஆழத்துல இருந்து இயேசுவின் நாமத்துல நாங்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த இனாகுரல் சர்வீஸ்ல வந்து பங்கேற்று கொண்டு இதை சிறப்பித்து தரணும்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபென்டா இருந்து பிளஸிங்ஸ் வாங்கினாங்களோ, ஒரு வார்த்தையை கேட்டாங்களோ, எல்லார் இடத்துக்கும் சுகம் காணப்படுவதாக, உடல் ரீதியான சுகம் காணப்படுவதாக இயேசுவின் நாமத்துல. மன ரீதியான சுகம் காணப்படட்டும் இயேசு நாமத்துல. மென்டல் சிக்னஸ் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் போன்ற எங்களை அறியாத மென்டல் ப்ராப்ளம், மென்டல் டிஸார்டர்ஸ் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. லெட் தேர் பி லைட் லார்ட். அதனாலதான் இந்த
சபைக்கு நீங்க கொடுத்த ஷைன், பிரகாசிக்கின்ற சர்வதேச சமூகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுங்க. ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. எஸ்லா, உலகம் ஃபுல்லா இருந்த மக்கள் வரட்டும் ஆண்டவர். எஸ்ப்பா, யாரு வந்தாலும் உங்களுடைய வெளிச்சத்தின் பிரகாசம் அவங்களை ஹிட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த இருள் நீங்க ஆசீர்வாதமான இருள், அந்த சாபமான இருள் நீங்க ஆசீர்வாதமான ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. யார் யாரெல்லாம் உடல் ரீதியா, மன ரீதியா, சைக்காலஜிக்கலா தன்னையே அறியாம ஒரு ட்ராமாக்குள்ள கண்டு போறாங்களோ, இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக நாங்க கட்டளை இடுகிறோம் ஏசப்பா. வெகு சீக்கிரத்துல வருகிற நாட்கள் இன்ஃபேக்ட் அடுத்த சர்வீஸ்க்குள்ளவே எங்களுக்கு சாட்சிகளை கேட்கத்தக்கதாக நான் சுகம் பெற்றேன். இன்னைக்கு நான் காலைல சர்ச்சுக்கு போயிட்டேனா, ஆனா நான் ஈவினிங் சர்வீஸ் நான் வரேன். ஏன்பா வரேன்? சாட்சி சொல்லணும். போன வாரம் எனக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களே, கர்த்தர் என் வாழ்க்கையில சுகம் கொடுத்துருக்கு, நான் சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அது போன்ற சாட்சிகளுக்கு நாங்க நேரம் ஒதுக்கத்தக்கதாக காரியங்களை மாற்றமைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல we need to get up, அந்த காரியங்களை நாங்க கெட் அப் பண்ண கிருபை பாராட்டுங்க. எந்தெந்த காரியம் பிக்கப் ஆகணும்னு நீங்க விருப்பம் கொள்றீங்களோ, நாங்களும் விருப்பம் கொள்றோமோ, அந்த காரியம் பிக்கப் ஆக நீர் கிருபை பாராட்டுங்க. சம்டைம்ஸ் எங்களுடைய விருப்பத்தையும் தானே நீங்க செய்யுங்க. ஏன்னா அப்பா நீங்க நல்லது மட்டும் தான் செய்வீங்க. எந்தெந்த காரியத்துல அங்க ராஜாக்களை போல சும்மா கம்பீரமா நடக்கணும், உட்காராத படுக்காத நாடுன்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த காரியங்களை நாங்க நடந்து எழுப்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற வெகு சீக்கிரத்தில் நிறைய நற்சாட்சிகள் நாங்க கேட்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க முழுவதுமா பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும், எஸ்பெஷலா SIC திருச்சபை மக்களோடு இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இந்த ஆராதனை குறித்து உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தனிப்பட்ட விதத்துல வாய்ஸ் நோட் அனுப்புமாறு கேட்டுக்கொள்றேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நம்ம வந்து இங்க ஷேரிங் செஷன் அலோவ் பண்ண முடியாது. அதை தாண்டி யாருக்குன்னா எதனா ஸ்பெஷலா ஷேர் பண்ணணும்னு எதனா தோணுதா உங்களுக்கு? இது இனாகுரல் சர்வீஸ்க்கு மட்டும் நான் இதை அனுமதிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வேலை இருக்குன்னா நீங்க லீவ் ஆயிடலாம். இன்கேஸ் இந்த செஷன் குறித்து நான் பேசணும், இந்த தரிசனத்தை குறித்து நான் பேசணும், எனக்கு ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் அப்படின்னு யாரா தோணுச்சுன்னா மட்டும் நான் ஓப்பன் சாய்ஸ் தரேன். நீங்க எதனா ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். எஸ், யாராவது இருக்கீங்களா? உங்க மைக் அன்மியூட் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் தருவேன், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 5 4 3 2 1. ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் எதுனா செஷன் ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு தனிப்பட்ட விதத்துல வாய்ஸ். எஸ் குமுதா, நீங்க எதனா சொல்லணுங்களா? மைக் அன்மியூட் ஆயிருக்கு. ஆமா ஆமா, நீங்க சொன்ன அந்த 3 பாயிண்ட், தேவன் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு வந்தார். ஆனா தேவன் எப்பவுமே சும்மா இருக்க அவரும் வரமாட்டாரு, நம்மளும் சும்மா இருக்க கூடாது அப்படின்ற விஷயமும், அவரு தேக்க நிலையில இருக்கவே மாட்டாரு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த 3 காரியங்கள்ல தேவன் வந்து நம்மளையும் அதே மாதிரிதான் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னும் போது அது உண்மையாலுமே தேவன் அமைதலா அசைவாடி கொண்டு இருந்தார். அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. சில மாதிரி நம்மள மனுஷங்க சில மாதிரி விக்கிரகம் மாதிரி சில மாதிரி பண்ணிடுவாங்க. அது எனக்கு உண்மையாலுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க அது வந்து மிகுந்த ஒரு பலனை உண்டு பண்ணி கொடுத்தது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆண்டி. காட் பிளஸ் யூ. வேற யாராவது எதனா இது போன்ற எதனா ஸ்பெஷல் காரியங்கள் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஹீலிங் நீங்க ஃபீல் பண்ணீங்க ஜபத்துக்கு அப்புறம்னா நீங்க தாராளமா லைவ்லயே நீங்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் வயலட் அக்கா. இது ரொம்ப எனக்கு பிரோஜனமா இருக்குது நெல்சன். ஈவினிங் டைம்ல ஒரு ரிலீஸ் ஆன மாதிரி இது ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து. அதனால ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் நீ நடத்துறதுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் எப்பவுமே. தேங்க்யூ அக்கா. ஆக்சுவலா இவங்க எனக்கு சித்தி சின்ன வயசுல இருந்தே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. என்னடா அம்மா தம்பின்றிய அக்கான்னு கூப்பிடுறீங்க, நீங்க யாரோ இது பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்து அக்கான்னு கூப்பிட்டு பழகினால அக்கான்னு தான் கூப்பிடுவேன். 2 பேரையும், பெரிய அக்கா வாழ்ந்தாக்காயும். எஸ், அவங்க வந்து என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, எனக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு விடுதலை பெற்ற மாதிரி இருக்குன்னு. நாங்க இன்னும் பரிபூர்ண விடுதலை எதிர்பார்க்கிறோம்க்கா. உங்களுடைய பெரிய சாட்சி சீக்கிரம் வரும். நல்லா நான் நடக்கிறதே இல்லை நெல்சன், இப்பெல்லாம் என்ன பண்ற, உட்காந்துக்கிற இல்ல ஓடுற இப்பெல்லாம், அந்த மாதிரி சாட்சி. அதுக்காக வெகு சீக்கிரம் SIC திருச்சபை காத்து கொண்டு இருக்கிறதுக்கு நிச்சயமா அவங்க மூலியமா தேவன் நாம மகிழ்ப்படுங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நாம மகிழ்ப்படுறதாக. வேற யாருன்னா இந்த மாதிரி பிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங் எதனா உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்டு எமோஷனலா மட்டும் பேசுறாரு. எஸ் எஸ். பெரியமா, மர்சி பெரியமாவா? மர்சி பெரியமா. பிரைஸ் லார்ட் பா. யாரு? உண்மையாகவே இன்றைக்கு இந்த செய்தி கேட்டது ரொம்ப சந்தோஷம்.
எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது நிஜமாவே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எழுந்து நடந்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆத்துமாதாயம் பண்ணணும், அந்த சேவை செய்யணும். இப்ப இந்த செய்தி வந்து உண்மையாவே அநேக ஜனங்களுக்கு தொட்டிருக்கோம், எனக்கு தொட்டுது. இப்ப இவ்வளவு காலங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மறைச்சிட்ட பிறகு ஊழியத்துக்கு போறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் மைண்ட் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. இப்ப இன்னைக்கு இந்த கேட்ட செய்தி வந்து நான் கண்டிப்பா மறுபடியும் எழுந்து போகணும், சும்மாவே இருக்க விட மாட்டாருன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு நான் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்குதே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தது. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ பெரியமா. பெரியமாக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயசு ஆகுது. அவங்க கணவன் இப்பதான் இந்த வருஷமா ப்ரீவியஸ் ரீசெண்டா தான் அவர் மரித்தார். அதன் மத்தியில அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் யோசிப்பாரு, கிட்டத்தட்ட அந்த பெத்தஸ்டா குளத்துல இருந்து. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு படிக்கட்டுல இருந்து வந்து கால் ரெண்டுமே நடக்க முடியலன்னு தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் அவங்களுடைய பிரம்மாண்டமான ஊழியத்தை நான் பார்த்திருக்கேன் நான் சின்ன வயசுல. இப்போ ஐயோ அது போன்ற ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையான்னு பரிதபிக்கலாம்னு தோணல. அவங்க எழுந்துப்பாங்க, அவங்க சீக்கிரம் வேற லெவல் ஆவாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க மனதளவுல கிவ் அப் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கு என்கிட்ட போன்ல சொல்ல. இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையோட அழகே நான் தெரியுமா, நம்ம பண்ணாத கர்த்தருடைய வார்த்தை பண்ணோம். என்னால அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்ல முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான் அது பண்ணும். இன்றைக்கு அவர்கள் இந்த லைவ் செஷன் அட்டன் பண்ணி நான் இனிமேல் ஊழியத்துக்கு கமிட் பண்றேன், எவ்வளவு சீக்கிரம் நான் கம்ப்ளீட்டா தெரியும், எப்பதான் ஊழியத்துல இறங்கலான்னு இருக்குது, புருஷனும் உயிரோட இருக்க காலகட்டத்துல எந்த அளவுக்கு செஞ்சேன் நான் பெரியமா தீர்க்க தரிசனமா நான் உரைக்கிறேன். ஹஸ்பண்ட் இருக்கும் போது எந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சீங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இந்த கால வருகிற நாட்கள்ல நீங்க ஊழியம் செய்யுங்க. ஆமேன். நிச்சயமா நடக்கும். பார்ப்போம் சீக்கிரம், நிறைய சாட்சிகள் கேட்போம். சீக்கிரம் பரிபூர்ணமா குணமாங்க வந்து சாட்சி சொல்லுங்க. அதுக்கப்புறம் எந்த சபையில நீங்க மெம்பரா இருக்கீங்களோ போய் அந்த லோக்கல் சர்ச்ல பிரம்மாண்டம் ஊழியம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. வாரம் ஜாயின் பண்ணுங்க. எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? லாஸ்ட் ஒன் சான்ஸ் யாருன்னா? நான் சொல்றேன்ப்பா. சொல்லுங்க. எனக்கு கூட உடல் ரீதியான பலன் குறைவா இருந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு தியானியில் வந்து எனக்கு ஜெபிச்ச பிறகு எனக்கு இப்போ கொஞ்சம் மனபாரத்துல இருந்தா ரொம்ப அழுத்தத்துக்குள்ள வந்தேன் நானு. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு 38 வருஷமா வியாதியில கிடந்தோன்னே கர்த்தர் சுகப்படுத்தினாரு. அண்ணாவுக்கு கூட நான் சுகம் கிடைக்கும்னு ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் மேல நான் விசுவாசத்தோடு தான் நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பா சுகம் கிடைக்கும். அந்த வார்த்தை மூலமா எனக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும். நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வார்த்தையை கொடுத்தோம் ஐயாவுக்காகவும் நான் நன்றி சொல்றேன்ப்பா. இப்ப எனக்கு மனசுல இருந்து ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருக்குது. ரொம்ப அழுத்தத்துக்குள்ளதான் வந்தேன் நானு. அதனாலதான் நான் ஜெபிக்க சொல்லும் இடத்துல சொன்னேன். ஆனா ஜெபிச்சிங்க, இந்த வார்த்தை எனக்கு தேர்த்துச்சு. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். அவருக்காக வந்து நான் ஆவிக்குரிய விஷயத்துல நான் அநேக இடத்துல நான் கொஞ்சம் குறைவா இருக்கிறேன். அதையும் நான் விட்டு விடாதளவுக்கு ஒவ்வொரு நாளிலும் இந்த மாதிரி நேரத்துல வந்து இன்னைக்குதான் எனக்கு வந்து இது ஒரு ஓய்வு நாளா இருக்குது. நான் இன்னைக்கு காலையில மிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் இப்ப இது மூலியமா வந்து எனக்கு அக்கா உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. தேங்க்யூப்பா. சொல்லுங்க. இது மூலமா நான் இன்னும் ஒரு விஷயத்துல வளரணும்னு இந்த வார்த்தை மூலமா நான் கத்துக்கினேன். தேங்க்யூக்கா. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சாட்சி கேட்டதுல. எஸ்பெஷலா இப்ப நீங்க சொன்ன சாட்சி தான் நம்மளுடைய தரிசனம். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. ஷைன்னாலே பிரகாசினா தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளிச்சமா நம்ம உலகத்தின் மத்தியில பிரகாசிப்போம். இந்த நாள்ல ஏதோ ஒரு மனக்கவலையில, அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஐம் டாக்டர், மனநல டாக்டர் நான் இல்ல. ஆனா உங்களுக்கும் தெரியல, அந்த வார்த்தையால வடிவமைக்க தெரியல, ஏதோ ஒரு பாரத்துல நான் நெகட்டிவ் ஜோன்ல வந்திருக்கீங்க, இருள்ல வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து தேவன் வந்து வெளிச்சம் உண்டாக செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அவருடைய தீர்க்க தரிசனத்தை, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் நம்ம பார்க்கறோம். ரொம்ப சந்தோஷம். இதை தாண்டி வேற யாருக்குன்னா சாட்சிகள் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட விதத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீக்ல இருந்து நம்ம நிறைய டைம் ஒதுக்கி பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மீட்டிங்ன்றதுனால நான் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றேன். ஹோப்ஃபுல்லி வருகிற நாட்களை நான் மெசேஜ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். மற்றபடி ஹோல் செஷன் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்க பர்சனலா ஷேர் பண்ணலாம். இது சர்ச் நம்ம பிரைவேட் ஆகிடுவோம். ஸோ பர்சனலா நீங்க ஷேர் பண்றது பர்சனலா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்க மார்னிங் சர்வீஸ் போலன்னா அட்டன் பண்ணலாம், ஆப்ஷனல். இல்லப்பா நான் வாரம் வந்துடுறேன், இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லோக்கல் சர்ச்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு கையெழுத்துக்கு வர இந்த சபைக்கு போங்க. அதுதான் உங்க மெய்ப்பன் தான் உங்களுடைய மெய்ப்பன்.
அவங்க தான் நல்ல மேய்ப்ப நல்லா நடத்துவாங்க. முடியாத பட்சத்துல ஆப்சென்ட் ஆகுறேன், வார்த்தை எனக்கு வேணா ப்ளீஸ் நான் இப்ப கையெழுத்து கும்பிட்றேன், திருப்பி வந்துருங்க, வந்து வார்த்தையை கேளுங்க, கர்த்தரை துதிங்க, அற்புதங்களை வாங்கி கொண்டு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். அடுத்த வாரம் 7:30 மணிக்கு ஷார்ப்பா சந்திக்கலாம். நீங்க 7:20 ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.